தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி. அதாவது புலி வருது, கரடி வருது, ஏதாவது ஒன்று சொல்லி மிரட்டுறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் அது அல்ல. பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு சபையை, அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இருக்குது, குறிப்பாக இது எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய கிபி 95லேருந்து 96க்குள் இது எழுதப்பட்ட காலம். வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய 95லேருந்து 96க்குள்ள, 1895 to 96. இந்த காலம் சபை சரித்திரத்தில் மிகவும் இரத்த சாட்சிகள் மரித்த காலம். அந்த காலம் அதிகமாக சபை துன்பப்பட்ட காலம். அந்த காலத்தில் சபையை தைரியப்படுத்துவதற்கு, சபையை உற்சாகப்படுத்துவதற்கு எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தும் விசேஷமே தவிர, சபை எச்சரிக்கை உணர்வு அடையணும், அதே நேரத்தில் பயமுறுத்துகின்ற தன்மை இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக இன்றைக்கு வெளிப்படுத்தும் விசேஷம்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பயம்தான். கொஞ்சம் படிப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, கொஞ்சம் வருவாங்க, அப்புறம் ஏன்னா ஒன்று ரொம்ப போர் அடிக்கும், அடுத்தது நிறைய புரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் படித்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரியலை, ஆக விட்டுருவாங்க. முதல் 3 அதிகாரம் எல்லாருமே படிச்சிருவாங்க, அது ஈஸியாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தில் தொடக்கத்தில் 1ஆம் வசனத்தில் வானம் திறக்கப்பட்டிருந்தது, ஒரு சத்தம் கேட்டது, இங்கே ஏறி வான் சத்தம் கேட்டது. நம்மளால் அப்போ இறங்கி போயிடுவாள். ஏன்னா ஆண்டவர் எப்போ ஏறி வாடினாரோ நமக்கு எப்பவுமே நெகட்டிவாக சொல்லி தான் பழக்கம். ஆண்டவர் ஏறி வாடின அவன் பார்ப்பான், இது நமக்கு வேலை இல்லை, இறங்கியே போயிடுவோன்னு இறங்கிடுவாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சபை மிக மிக அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு வேத பாடம். இதுக்கு அடிப்படையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனிமேல் சம்பவிக்க போகிறவர்களையும் எழுது. அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷத்தை 3 பகுதியாகத்தான் பிரிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. எழுத சொன்னவர் அவர்தான், எழுதி கொடுக்கிறவர் அவர்தான். அவர் சொல்கிறார் வெளிப்பாடு எப்படி படிக்கணும், 3 பகுதிகளாக படிக்க சொல்கிறார். ஒன்று நீ கண்டவை, 2வது இருப்பவை, 3வது இனி சம்பவிக்க போகிறவை. அப்படின்னா மொத்தம் 22 அதிகாரம் இருக்குது. அதில் 404 வசனம்தான். என்னுடைய கணிப்பில் பைபிளில் பொதுவாக பைபிள் கமெண்டேட்டர்ஸ் கூட எழுதுகிறாங்க, வேத புஸ்தகத்தில் கடினமான புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு பெரிய தேவ மனிதர் எழுதுகிறார், எத்தனையோ முறை வெளிப்படுத்தினது படிச்சுட்டேன், இன்னும் எனக்கு குழப்பமாக தான் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு புரியலை. அது உண்மையாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் தவறு சொல்ல மாட்டாங்க, சரியாக தான் இருக்கணும். ஆனால் இருக்கிற வேத புஸ்தகத்தில் மிக எளிமையான புத்தகம் வெளிப்பாடு தான். ஏன்னா மற்ற புத்தகங்களெல்லாம் இப்படி தான் படிக்கணும்னு இயேசு சொல்லித்தரல. இந்த ஒரு புக்கை தான் என்ன பண்ணுறா தெரியுங்களா, அந்த 22 அதிகாரத்தை எப்படி பிரிக்கணும். முதலாவது 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது கண்டவை. ரெண்டு 3 அதிகாரங்களில் இருப்பவை. 4 முதல் 22 வரை இனி சம்பவிக்க போகிறவை. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணுறாரு, 3 பகுதியாக பிரித்து எழுதி கொடுத்தார் படிப்பதற்கு இலகுவாக. ஒன்று நீ என்ன கண்டாய், 1ஆம் அதிகாரத்தில் அவர் கண்டதை இருக்குது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அன்றைய 7 சபைகள், அன்றைக்கு இருந்த சின்ன ஆசியாவில் உள்ள 7 சபைகள் அன்றைக்கு இருந்தது. 3ஆவதாக 4ஆம் அதிகாரத்து 22 வரைக்கும் இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 பகுதிகள் தான். ஒன்று கண்டவை, அடுத்தது இருப்பவை, 3வது இனி வரப்போகிறவை அல்ல இனி சம்பவிக்க போகிறவை. 3ஆக தான் பிரிச்சிருக்காங்க இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை. இதில் நாம் ஒன்று கவனிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின வெளிப்பாடு என்ன, அதுக்கு அர்த்தம் தெரியும் தானே. வெளிப்படுத்தல் அல்லது ரெவலேஷன், ஆங்கிலத்தில் ரெவலேஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த ரெவலேஷனுக்கு அர்த்தம் தெரியும் தானே. ஒன்று கவனிக்க, இது பிரசங்க நேரம் இல்லை, இது பைபிள் ஸ்டடி நேரம், சரியா?
ஆமாம், பிரசங்கம்னு சொன்னால் ஒருத்தர் பேசுவாங்க, எல்லோரும் உங்களை மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க பேர் பிரசங்கம். ஆனால் பைபிள் ஸ்டடி எப்படி இல்லை, எல்லாரும் பேசுகிறது. சரியா? இது நாம் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கொள்ளுகிறோம். நான் கற்றுக் கொடுக்குற ஆள் இல்லை, நானும் கற்றுக்கொள்கிற ஆள் தான். ஆகவே என்ன செய்வோம், நான் ஒன்றா சேர்ந்து கற்றுக்க போகிறனால தெரிஞ்சாலும் சரியா, தெரியலைனாலும் சரி தான். தெரியலைன்னா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கணும். சரியா? தெரிஞ்சதுன்னா டக்குன்னு பதில் சொல்லணும். நீங்கள் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அப்படியே தெரிஞ்ச மாதிரியும் தெரியுது, ஆனால் வாயும் திறக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுவோம், வெளிப்பாட்டுக்கு இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அப்போ காலிப்ஸ். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பயன்படுத்துகின்ற ஆங்கிலத்தில் எழுதுவேன், பயந்துடாதீங்க, தமிழ்லையும் எழுதுகிறேன். சரியா? ஏங்க சரியா? இல்லை, தமிழில் தான் எழுதணுனாலும் தமிழில் எழுதுறேன், இங்கிலீஷ் வேண்டாம் நமக்கு. சரியா? ஒரு சிலருக்கு ஆங்கிலத்தில் எழுதுனா ஈஸியாக இருக்கும் மனசில் வைத்துக்கொள்ள. அதனால் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். வேணும்னா என்ன பண்ணுங்க, அதெல்லாம் மறந்துடாதீங்க. ரைட்டா? மறந்தவே வேண்டாம், ஆங்கிலத்தை வேண்டாம். ஒரு முறை ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சபை, அங்கே க்ரீக் கேட்டாங்க. நான் சொன்னேன், க்ரீக் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் ஆங்கில அறிவு இருந்தால் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரீக் கற்றுக்க முடியும்னு சொன்னால், அது சொன்னேன், ஏன் தமிழ் மீடியத்தில் க்ரீக் கற்றுக்கூடாதோ? நியாயமான கேள்வி தான். அவங்களுக்கு தமிழ் மீடியத்தில் க்ரீக் கற்றுக் கொடுத்தேன். அதனால தமிழ் மீடியத்தையும் எடுக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்தையும் எடுக்கலாம். ரைட்டா? சரி. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை தான். வெளிப்பாட்டுக்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்தான அப்போகாலிப்ஸ். இது 2 கிரேக்க வார்த்தைகள் சேர்ந்தது. அப்போ இது ஒன்று. அப்போ என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிப்பது அல்லது விலக்குவதுன்னு அர்த்தம். காலிப்ஸ் என்றால் ஸ்க்ரீன், திரை. ஒரு ஸ்க்ரீன்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் கிரேக்க மொழியில் காலிப்ஸ். அப்போ என்றால் அவே, ஆங்கிலம் சொன்னால் அன்வெயிலிங். இந்த சிலைகள்லாம் இருக்குது, நேம் போர்டெல்லாம் அன்வெயில் பண்ணுறாங்க இல்லையா, திரையை விலைக்கு என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறத காட்டுறாங்க இல்லையா. அதே போல் இங்கே மறைக்கப்பட்ட சில வேத பகுதிகள் இருக்குது, மறைக்கப்பட்ட தேவ ரகசியங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தை என்ன பண்ணுறாரு கர்த்தரதே, திரையை விலக்கி உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறாரு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ வெளிப்பாடு என்பது என்ன, மறைவாக இருந்தது, காலகாலமாக மறைவாக இருந்தது. ஆனால் வெளிப்படுத்தின விஷயத்தை என்ன, வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தலாம் என்ன, திரையை விலக்குவது. ஸ்க்ரீனை போட்டு ஒன்று மூடி வச்சுருக்காங்க. என்ன செய்கிறாரு கர்த்தர் இயேசுவுக்கு சொல்லி, இயேசு தமது சீஷனுக்கு சொல்லி, தன்னுடைய தூதனுக்கு சொல்லி, தூதன் யோவானுக்கு சொல்லி, யோவான் சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ளுகிறோம். சரியா? ஒன்று, தேவனிடத்தில் வெளிப்பாடு இருந்தது, அது அவருக்குள் மறைவாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் என்ன செய்தார், அதை இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு என்ன பண்ணுறார், தம்முடைய தூதனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். தூதன் என்ன பண்ணுறாரு, அதை பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் சபைக்கு அதை எழுதி வைத்து கடந்து போயிருக்கிறார். அப்படின்னா என்ன, அது மறைக்கப்பட்ட ஒன்று. அது என்னாகும், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிய. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கவனிச்சிங்களா? மறைவானவைகள் யாருக்குரியது, நம் தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இப்படியெல்லாம். அப்படின்னா மறைவானதெல்லாம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் கை கொள்வதற்கு பிரயோஜனத்துக்காக என்ன பண்ணார், அதை திரையை விலக்கி காட்டுகிறார். அப்படின்னா வெளிப்பாடு என்பது மறைக்கப்பட்ட ஒன்று அல்ல. வெளிப்படுத்த என்பது ஒரு புதைபொருளோ மறைபொருளோ அல்ல. அது என்ன, திரை விலக்கப்பட்டது. அப்போ காலிப்ஸ். அப்போ என்றால் அவே, காலிப்ஸில் ஸ்க்ரீன், திரையை விலக்குதல். கர்த்தருக்குள் மறைவாக இருந்தது, ஆனால் என்ன ஆகுது, தேவனால் அது வெளியரங்கமாக்கப்பட்டது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ரைட்? எழுதப்பட்ட காலம் கவனித்தோம், 95 96 வரைக்கும். அடுத்து ஒன்று, இதை யார் எழுதினாங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் குழப்பம் இருக்குது. அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி இருக்கும்.
அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா. இது பின்னாடி நாட்களில் சபை அதை எழுதி வச்சிருக்குது. யோவான் என்று ஒருவருக்கு எழுத வச்ச அவர் தான் வெளிப்படுத்தப்பட்டது, அவர் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த யோவான் யார்? இதான் குழப்பம் இன்னைக்கு அவருக்கு. ஏன் அப்படின்னா பரிசுத்த யோவான் 1 நற்செய்தி எழுதியிருக்கார் இல்லையா, யோவான் நற்செய்தி. அதுக்கு அடுத்தது 3 நிருபங்கள், குட்டி குட்டி நிருபம் 3 எழுதியிருக்கார் இல்லையா, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இதுக்கு மேலே அவர் எது எழுதுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பைபிள் அந்த வேத பண்டிதர் என்ன பண்ணுறாங்க, யோவான் நற்செய்திக்கும் அந்த 1, 2, 3 யோவான் நிருபத்துக்கும் எழுத்து வடிவம் அல்லது எழுதுகின்ற ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது அது எப்படி இல்லை, யோவான் எழுதின மாதிரி இல்லை. ஏன்னா கிரீக்கில் ரொம்ப சுமாரான ஒரு இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்டது அல்ல வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்பாட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சாதாரண கிரேக்க லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியை போலவோ யோவான் நிருபங்களைப் போலவோ நல்ல இலக்கிய நடையில் ரொம்ப அழகாக எழுதப்படவில்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது அந்த யோவான் வேறு, இந்த யோவான் வேறு. உங்களுக்கு தான் தெரியணும்னு நினைக்கிறேன். எதை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம பைபிளில் சந்தேகத்தை கிளப்பலாம். அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி வரும். இன்றைக்கி எதையாவது புதுசாக ஒன்று சொல்லி பாருங்களேன், உங்கள் பின்னாடி 10 பேர் வந்துடுவாள். ஆனால் என்ன, நீங்கள் சத்தியத்தை சொன்னால் தான் வரமாட்டோம். பொய்யை சொன்னீங்கன்னா தானாக பின்னாடி ஓடி வந்துடுவாள். அப்படின்னா இது யோவான் யார்? யோவான் யார் என்பதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மிக எளிமையானது. யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கவனிங்க, எதுக்காக நற்செய்தி எழுதப்பட்டது? யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது பிலீவ், விசுவாசி, அவ்வளவுதான். ஜான்ஸ் காஸ்பல் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட நோக்கம் என்ன? பிலீவ். இது எழுதப்பட்ட நோக்கம் என்ன? இவர் தான் தேவனுடைய குமாரன், இவரில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்படுகிறது. அப்படின்னா யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட நோக்கம் என்ன? பிலீவ். அடுத்தது அந்த நிருபங்கள் எழுதப்பட்டது இல்லையா, 1, 2, 3 யோவான். அதை பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எதற்காக எழுதப்பட்டதான் நிருபங்கள்? உனக்கு என்ன சொல்லணும்? பி ஷுர். எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவனாக, நிலைத்திருக்கிறவனாக இருக்கு. திரும்ப வாசிக்கமான வசனத்தை. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் அப்படின்னா எதுக்கு? பி ஷுர், நீ உறுதிப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இது எழுதப்பட்டது, நிருபங்கள் எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது நாம் விசுவாசி, இவர் தான் தேவகுமாரன், இவர் வழியாகத்தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுக்கு என்ன வேண்டும்? பிலீவ், விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது என்ன? உனக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னா அதுக்கு தான் எழுதப்பட்டது. முதல்ல நற்செய்தி, அதுக்கப்புறம் நிருபங்கள். நிருபதற்கு பிஷ்வா, ஒரு உறுதிப்பாடோடு நிச்சயத்தோடு இரு. மூன்றாவதாக ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்தை பரிசுத்த யோவான் தான், அதாவது அப்போஸ்தலர் யோவான் தான் எழுதினார் என்பதற்கு மூன்றாவது காரணம் என்ன? ரொம்ப அற்புதமான வார்த்தை. 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படின்னா வெளிப்படுத்த எழுதப்பட்ட நோக்கம் என்ன? நீ எப்போதும் ஆயத்தமாக இரு. ஒன்று, விசுவாசம் உள்ளவனாயிரு, இது நற்செய்தி. அடுத்தது என்ன? நீ உறுதி உள்ளவனாய் நிலைத்திருக்கிறவனாயிரு, அது என்ன? நிருபங்கள். அதுக்கு அடுத்தபடி என்ன? நீ எப்போதும் ஆயத்தமாக இரு, இயேசு எப்போ வேணால் வருவார்.
பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் தான் எழுதினார் என்பதற்கு இந்த 3 அடையாளங்களும் சரியான அடையாளங்கள். அப்படி எழுத்து மாறுபடலாம். எழுத்து மாறுபட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னேன். இது இலக்கிய நயத்தில் எழுதப்பட்ட கிரேக்க மொழி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு முழுதும் எழுதப்பட்டது கிரேக்க மொழியில். அதுதான் முதல்ல எழுத, அப்புறம் தான் ஒவ்வொரு மொழிகளும் அது மொழியாக்கம் பண்ணப்பட்டது. அந்த கிரேக்க மொழி எழுதும்போது இந்த 2 என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு தரமான லாங்குவேஜ், ஒரு நல்ல எழுதப்பட்டது. ஆனால் இந்த வெளிப்பாடு சரியான இலக்கணம் இல்லைன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த கிரீக்கில் எழுதப்படலை, சாதாரண கிரீக்கில் எழுதியிருக்குது. காரணம் என்னென்னா இதை 2ஐயும் ஆவியானவர் ஏவுதலின்படி பரிசுத்த யோவான் எழுதினார். இது அப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார் அது அப்படி எழுதினார், அவ்வளோதான். இது என்ன, நீ கண்டவை இருப்பவை சபையை எழுதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அவர் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதிட்டு வராரு. இதுவரை என்ன இல்லை, ஒரு பெரிய இலக்கிய நியாயமோ ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய செய்தியை போடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அடுக்கு வழிகள் அலங்காரத்தோடு வராது, இதயத்தை கிழிச்சிட்டு வரும், அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்படி வராது, பெரிய அலங்காரங்கள் இல்லைன்னு ஒரு பெரிய தோரணங்கள் கட்டிட்டு வராது. இந்த வார்த்தை எப்படி வரும், அது எளிமையாக இருக்கும், உள்ளத்தை ஊடுருவி செல்வதாக இருக்கும். அப்படின்னா யார் எழுதினது? யோவான் தான் எழுதினார் என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த அவருடைய எழுதின 3ஐயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிக அற்புதமானது. இதற்கு அடுத்தது இந்த வெளிப்படுத்தலை கவனிக்க வேண்டிய ஒன்று, எழுதப்பட்ட காலம் உங்களுக்கு சொன்ன 95. ஏன் அந்த 95 96 சொல்கிறாங்க? கிபி 95 96 சொல்கிறாங்கன்னா கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 14லிருந்து 96 வரைக்கும், கிபி 14லிருந்து கிபி 96 வரைக்கும் 10 ரோம அரசர்கள் ஆண்டார்கள். ரோம் நாட்டையும் முழு உலகத்தையும் ரோமர்கள் தான் சீசர் தான் ஆட்சி செய்தார்கள். கிபி 14லிருந்து கிபி 96 வரைக்கும் ஏறக்குறைய 10 ரோம பேரரசர்கள். அதில் முதல் அரசர் யாருன்னா அகஸ்டஸ் சீசர். கடைசி யாருன்னா டொமிஷியன்கிற ஒரு ரோம பேரரசன். இது அகஸ்டஸ் சீசர், இது யார்? டொமிஷியன். இந்த டொமிஷியன் அகஸ்டஸ் காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ரோம அரசர்களை கடவுளாக வணங்கணும், லார்ட் காட் தான் கூப்பிடணும். ரோம பேரரசு எப்படி கூப்பிடணும்? அகஸ்டஸ்லேருந்து டொமிஷியன் வரைக்கும் இது 1 இது 10. இந்த 10 பேர் எப்படி தான் கூப்பிடணும்? லார்ட் காட் தான் கூப்பிடணும். அவன் என்ன செய்யக்கூடாது? இன்னொரு கடவுளை அந்த நாட்டில் ஆராதிக்கவே கூடாது. ரோம் நாட்டு ஆதிக்கத்துக்குள்ள இருக்க எந்த நாட்டிலையும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த சீசரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த அகஸ்டஸ் சீசரில் ஆரம்பிக்குது. அவ்வளவு கடினமாக இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் சரி எப்படி வேணால் இருந்துட்டு போகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த டொமிஷியன் காலம், இந்த கடைசி காலம், இந்த காலம்தான், இந்த 96 தான். இந்த டொமிஷியன் காலத்தில் தான் ரோம பேரரசனை கடவுளாக வணங்காவிட்டால் அவன் கொல்லப்படுவான். அந்த சட்டம் அதிகமாக செயல்பட்டு இந்த காலகட்டத்தில் தான் யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட காலமே தான். அதனால தான் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது நோக்கம் என்னன்னு சொன்னால் இது உபத்திரவப்படுகின்ற பாடுபடுகின்ற சபைக்கு ஒரு பாடுபடுகின்ற ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். யோவான் உங்களுக்கு தெரியும், 9ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் கவனிங்க. பத்மு என்பது அந்த எபேசுன்னு ஒரு பட்டணம் இருக்குது. இந்த எபேசு பட்டணத்தினுடைய கடற்கரை ஏஜியன் கடல் என்று சொல்வார்கள். அந்த கடலில் அந்த எபேசுடைய அந்த பார்டர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே கடலில் போனேன், 30 மைல் தாண்டி போனால் அங்கே இருப்பது தான் அந்த பத்மு தீவு. அந்த பத்மு தீவு, பத்மோஸுங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் காலுக்களை போட்டு மிதிக்கிறதுன்னு அர்த்தம். பத்மோஸ் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ட்ராம்பிள்டு அண்ட் ஃபுட். காலுக்கு கீழே போட்டு ஒருத்தனை மிதிச்சா எப்படிப்பட்ட அனுபவமோ அந்த அனுபவம் தான் எதுக்கு? பத்மு என்ற பேருக்கு. அப்படின்னா யோவான் எங்கே இருக்கிறார்? பத்முவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அவர் மிகுந்த துன்பத்துக்குள்ளாக இருக்கிறார். துன்பத்துக்குள்ளாக இருக்கும்போது யாருக்கு எழுதுகிறார்? இது அவரை கொண்டு என்ன எழுதுகிறார்? துன்பப்படுகிறார் சபைகளுக்கு எழுதுகிறார். பாருங்களேன்,
கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் வாழ்க்கையில் துன்பப்படும் போது, நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்தே போயிடாதீங்க. இந்த பிரச்சனைகள் நடுவே நம்மை கொண்டு கர்த்தர் பாடுபடுகிற இன்னொருவனை பலப்படுத்த கர்த்தரால் முடியும். நம்முடைய பாடுகள் என்ன ஆகும் தெரியுங்களா? இதை பார்க்குற மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு பலத்தை உண்டாக்குவதற்கு கர்த்தர் சில நேரத்தில் நம்மை பாடுகளுக்கு நடத்துவது இயல்பு. அதனால் பாடுகள் வரும்போது சோர்ந்தே போயிடாதீங்க. பாடுகள் வந்தால் அந்த பாடுகள் இன்னொருத்தருக்கு என்ன ஆகிறது? பலனுள்ளதாக மாறும். நமக்கு ஆறுதல் இல்லைன்னா நம்மை கொண்டு கர்த்தர் இன்னொருத்தனுக்கு ஆறுதலை கொடுக்க கர்த்தரால் முடியும். ஆகவே தான் என்ன பண்ண தெரியுங்களா? இவர் பத்மதீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். காலுக்களை போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்துக்குள் இருந்தாலும் அங்கு இருக்கிற யோவானை கர்த்தர் என்ன பண்ணார்? பயன்படுத்துகிறார். பாடுபடுகிற சபையே, நீ மனம் தளர்ந்து போகாத, நீ அந்த உற்சாகமாக இரு. அதான் முதல்ல சொன்னேன். வெளிப்படுத்தும் விசேஷம் என்ன கிடையாது? பயமுறுத்துவதற்காக எழுதப்பட்டதல்ல, பாடுபடுகிறவனை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பொதுவாகவே பயமுறுத்துறதுக்கு தான் வெளிப்பாடு பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தும் விஷயம் திரும்ப சொல்லுகிறேன், பயப்படுத்துவதற்கு அல்ல, அது நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்ம சோர்ந்து போன உற்சாகப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் அதை எழுதி கொடுத்துருக்கிறார். சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறவங்களுக்கு இந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது இதில் சில முக்கியமான கருத்துக்களை நாம் கவனிக்கிறோம். ஒன்று, இது கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு புஸ்தகம். ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் சென்டர்ட் புக் என்று சொல்வார்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் முதல்ல என்ன? கிரைஸ்ட் சென்டர்ட் புக். அதாவது மையம் யாருன்னா அந்த புஸ்தகத்தில் கிறிஸ்து தான். இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டியது என்ன? இதில் மையப்பொருள் யார்? ஆண்டவர் இயேசு தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தை பொதுவாக அன்றைக்கி டீச் பண்ணுறவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று தான் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை தீர்க்க தரிசனமாகத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்க தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் போட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அப்படி தான் இருக்கும். ஆகையினால் என்ன பண்ணுறாங்க? இது ப்ராஃபஸின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தீர்க்க தரிசனத்தை மையமாக கொண்டதல்ல, கிறிஸ்துவை மையமாக கொண்டது. இன்றைக்கி வெளிப்படுத்தும் விசேஷத்தை தீர்க்க தரிசனம் என்று பார்ப்பதனால என்ன ஆகுது தெரியுங்களா? ஒன்று, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுறாங்க? வெளிப்பாடோடு சேர்த்து ஒப்பிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லது இனிமேல் வரப்போகிறதோடு பிரசங்கம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தும் விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த வரலாற்று நிகழ்ச்சி கொண்டு என்ன செய்வாங்க? வெளிப்பாடு நிறைவேறிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? இனி வரப்போகுது. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனமாக பார்க்கிறார்கள். ஆனால் வேறதை கவனித்து பார்த்தீங்கன்னா இது தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆனால் தீர்க்க தரிசனம்னு ஒன்று வரணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. If it is a prophecy, there must be a person. ஒரு ஆள் இருந்தால் தானே தீர்க்க தரிசனம் வரணும். ஆள் இல்லாமல் எப்படி தீர்க்க தரிசனம் வரும்? அப்படின்னா ஒன்று என்ன? பர்சன். அடுத்தது என்ன? ப்ராஃபஸி. ஒன்று ஆள், ரெண்டாவது தீர்க்க தரிசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆனால் அதில் என்ன இருக்குது? மையமாக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இல்லாவிட்டால் அங்கே என்ன கிடையாது? நோ ப்ராஃபஸி அட் ஆல். தீர்க்க தரிசனங்கள் எப்போ நிறைவேறும்? இயேசுவில் தான் நிறைவேறும். இயேசு இல்லைன்னா அப்படின்னா வெளிப்படுத்தும் விஷயம் எப்படி படிக்கணும் தெரியுங்களா? கிறிஸ்துவை மையமாக கொண்டு அதை படிக்கணுமே தவிர தீர்க்க தரிசனத்தை மையமாக கொண்டால், நீ பார்த்தீங்கன்னா 4ஆம் முத்திரையின் காலத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் பேசுவாங்க. ஒரு கூட்டம் 6வது முத்திரையின் காலத்தில் இருக்குன்னு பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சபை கைவிடப்பட்டாச்சுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் 1000 வருஷம் அரசாட்சியே கிடையாதுன்னு பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க தீர்க்க தரிசனமாக அதை பார்ப்பதனால தான் அந்த குழப்பம்லாம். தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தும் விசேஷம் புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆனால் மையம் யார் தெரியுங்களா? கிறிஸ்து. அப்படின்னா ஒரு நபர் இல்லாமல் என்ன கிடையாது? தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் வேண்டுமானால் அங்கே என்ன இருக்கணும்? ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? ஆக வெளிப்படுத்தும் விசேஷம் யாரை மையமாக கொண்டது? கிறிஸ்துவை மையமாக கொண்டது. இன்னும் சொல்ல போனால் ஒன்று பர்பஸ், நோக்கம். ஒன்று நோக்கம், இரண்டாவது பர்சன். இந்த நோக்கம் இருக்குதுங்களே, அதாவது தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த பர்பஸ் என்றால் இது தீர்க்க தரிசனம். இந்த நோக்கம் இது எப்படி நிறைவேறும்னு சொன்னால் உலகத்தில் தான் நிறைவேறும்.
ஆனால் அந்த ஆழ்த்தத்துவம் இருக்குது தெரியுங்களா, இது பரலோகத்தில் நிறைவேறுவது. வெளிப்படுத்தின விசேஷத்தை விட இது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் முகத்தை பார்த்தா வெளிப்படுத்தின விஷயமே பரவாயில்ல போல் இருக்குது, இது அதோட மோசமாக இருக்குது. கவனிங்க, என்னுடைய நோக்கம் மாத்திரமில்லை, கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, வெளிப்படுத்தின விஷயத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அதை நோக்கமாகவே பார்க்குறாங்க, அதாவது தீர்க்க தரிசனமாகவே பார்க்குறாங்க. தீர்க்க தரிசனம் பார்ப்பதனால என்னாங்கன்னா கருத்து மாறுபாடு வரும். ஒரு கூட்டத்தார் நிறைவேறிட்டும்பாங்க, ஒருத்தனை நிறைவேற போகுதும்பாங்க. ஏன்? அவங்க தீர்க்க தரிசனமாக பார்க்குறாங்க. தீர்க்க பார்க்கணும், எதன் அடிப்படையில் பார்க்கணும், இயேசு என்ற அந்த ஆழ்த்தத்துவத்தின் வழியாக அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. என்ன வராது, குழப்பம் வராது. ஆகவே ஒன்று, இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுங்க, கையை தூக்கிடுங்க. ரைட்டா, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் விலைக்கு சொல்லுவேன். கையை தூக்க பலமாக இருக்குதா, ஒரு மாதிரி உட்கார்ந்து அப்படி பாஸ்டர் தான் மிரட்டி இருந்து கொண்டு வச்சிங்களா, உள்ள வரலன்னா அவ்வளோதான் ஜெபம் பண்ணி கையை காலை முடைக்கிடுவாங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம். அது சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இல்லை, கடினமாக இருந்தால் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுவேன். அதுக்கு தான் கொஞ்சம் வாய் தரீங்களே. இங்கே பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு கையை தூக்கிறதுக்கே பயம். அது எப்படி இத்தனை பேர் இருக்கும்போது கையை தூக்கி எனக்கு புரியலைன்னு சொன்னால் மற்றவங்களாம் ஒருத்தருக்கும் புரிஞ்சிருக்காது. யாராவது ஒருத்தர் கை தூக்குனாங்கன்னா அவங்கள மண்டு ஒன்றுமே தலையில் இல்லைன்ட்டுருவாங்க ஆளுங்க. அதுக்கு பேர் தான் நிறைய பேர் கை தூக்குறது இல்லை. இந்த தூத்துக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுங்களா? அந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, முத்து நகர். அந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்ன? அந்த ஊரில் போனீங்கன்னா உங்களை விட மோசம், வாயே திறக்க மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. என்ன கேட்டால், முத்து நகரில் வாயில் முத்து வச்சுருப்பாங்க, திறந்தா முத்து கொட்டிடும்ல. இப்போ நீங்கள் முத்து நகர் வீடு முத்து நகருக்கு சொந்தமான வீடு, அதனால் நீங்களும் அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டீங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு புரியலைன்னா கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம். இந்த உங்களுக்கு வேணும்னா அந்த இந்த மஞ்சள் சட்டை போட்டு வந்துருக்கு, அவரை பார்த்துக்குங்க. அப்பப்போ தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் நடுவில், சரியா? அவர் பயப்பட எந்த கூட்டம் யாரும் பயப்படாமல், அவருக்கு புரியலைன்னா அண்ணன் கை தூக்குவார், அண்ணன் இது புரியலன்னு கேட்பார். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அவரை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், ஆரம்பிச்சிருங்க. ரைட், கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு மேலே புரியாது, கடினமாகிடும். போகும்போதே தீர்மானத்தோடு போவீங்க. இனி இந்த ஏரியாவில் நடமாடக்கூடாது தீர்மானத்தை தான் போவீங்க. ஒன்றும் புரியலை, அது எதுக்கு வச்சவங்க உட்காந்து நேரத்தில் வெட்டி வீணாக நேரத்தை போக்கிட்டு அதில் வந்திருக்கீங்க. நிறைய காரியங்களை ஒடுக்கி வச்சு தான் வந்திருக்கீங்க. நிறைய வேலைகள், நிறைய பொறுப்பெல்லாம் தள்ளி வச்சு தானே வந்திருக்கீங்க. ஆக அது பிரயோஜனப்படணுமே, சரியா? ஏன் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விஷயத்தை தீர்க்க தரிசனமாகவே பார்க்குறாங்க. ஒன்று நிறைவேறின தீர்க்க தரிசனம், அல்லது நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். ஆனால் அது எப்படி பார்க்கணும்? தீர்க்க தரிசனம் தான். ஆனால் அதுக்குள்ளே யார் இருக்கிறாங்க? ஒரு நபர், ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. இந்த பர்சனாலிட்டி எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இட்ஸ் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்குது. நோக்கம் எங்கே இருக்குது? பூமியில் நிறைவேறும். அப்படின்னா தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறும்? பூமியில் நிறைவேறும். ஆனால் இந்த ஆழ்த்தத்துவம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோக தேவன் நம்ம நோக்கி பார்த்தோம்னு சொன்னால், பூமியில் என்ன நோக்கத்தோடு கர்த்தர் எழுதி கொடுத்தாரோ அதை நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, புரியுற மாதிரி கொஞ்சம் நடிக்க வேலை செய்யுங்க, சரியா? அப்படி ஒரு மாதிரி புரிகிற மாதிரியாவது கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் மாற்றியாவது வச்சுக்கிங்களேன். முதல் வாரம்லாம் அப்படி தான் இருப்போம், நாங்கள் ஒரு மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம்லாம் சரியாயிடுவோம். தேங்க்யூ. சரி, இதில் என்ன பார்க்குறோம்? இந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட்டை பற்றி, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துலையும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை தான் பார்க்குறோம். ஏன்னா இயேசு தான் அதுக்கு மையம். இயேசுவின் வழியாக தீர்க்க தரிசனம் ஒரு மையமாக இருக்கிறது. ஆனால் மையம் யார் தான்? கிறிஸ்து தான் மையம். கிறிஸ்துவை மையமாக கொண்டு சொன்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரை, 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு சபைக்கு செய்யும் ஊழியம். Christ ministering his church. வெளிப்பாடு 1, 2, 3 அதிகாரத்தில் உள்ள மைய கருத்து என்ன தெரியுங்களா? இயேசு தமது சபைக்கு ஊழியம் செய்கிறார்.
மினிஸ்ட்ரிங் டு த சர்ச். அதுதான் அந்த முதல் 3 அதிகாரத்தை பார்க்கக்கூடிய மைய கருத்து என்னன்னா, இயேசு தன் சபைக்கு என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறவர், ஊழியம் கொள்ளுகிறவர் அல்ல, ஊழியம் செய்கிறவர் என்பதற்கு இந்த முதல் 3 அதிகாரங்களும் மையம். அடுத்தது 4ஆம் அதிகாரம் சொல்ல போனால் இதில் இருப்பது என்ன? இயேசு யாருன்னா ஆசாரிய அரசன், கிங்லி பிரீஸ்ட். இயேசு யாரு? சபைக்கு ஊழியம் சபைக்கு செய்யும் ஊழியம் சொல்ல போனால் அதுக்கு என்ன? இவர் யாரு? ஆசாரியன், அதே நேரத்தில் அரசனும் கூட. அவர் ஆசாரியன், அடுத்தது யாரு? அவர் அரசனும் கூட. இதுதான் 1, 2, 3 அதிகாரங்களில் இயேசுவை பற்றி பார்க்குற மைய கருத்து. அவர் இஸ் மினிஸ்ட்ரிங் டு த சர்ச், சபைக்கு அவர் ஊழியம் செய்கிறார். செய்வதனால் அவர் யார்? ஒன்று ஆசாரியனாக இருக்கணும், அடுத்து யாராக இருக்கணும்? அரசனாகவும் ராஜாவாகவும் இருக்கணும். இதுதான் முதல் 3 அதிகாரங்கள். அடுத்தது 4, 5 அதிகாரங்கள். இந்த 4, 5 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையின் ஆராதனை. யாருக்கு? இயேசுவுக்கு செய்யப்பட வர்ஷிப்பிங் பை ஹிஸ் சர்ச். இயேசுவை அவருடைய சபை என்ன பண்ணுறது? ஆராதிப்பது தான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். கவனித்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப எளிமையானது. முதல் 3 அதிகாரத்தில் என்ன இருக்குது? சபைக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவன். அடுத்தது என்ன? அந்த சபை அவர் என்ன பண்ணுது? துதிப்பது, ஆராதிப்பது. அதான் 4ஆம் அதிகாரத்தில் பிதாவை ஆராதிப்பது, 5ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவராகி இயேசுவை ஆராதிப்பது. இதுதான் வெளிப்பாடு 4, 5 இருப்பது. 4ஆம் அதிகாரத்தில் என்ன? வர்ஷிப் டு த கிரியேட்டர், சிருஷ்டித்தவருக்கு ஆராதனை. அடுத்தது வர்ஷிப் டு த ரிடீமர், மீட்டவருக்கு ஆராதனை. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன? படைத்தவருக்கு ஆராதனை. 5ஆம் அதிகாரத்தில் மீட்டவருக்கு ஆராதனை. அவ்வளவுதான். அப்படின்னா சபை என்ன பண்ணுது? கிறிஸ்துவை ஆராதிக்கிறது. ஆராதனை மையம் யாரு? தேவனும் குமாரனும். சரியா? அதுக்கு அடுத்தது 6ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை, வெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு தண்டனை. ஆங்கிலம் சொல்ல போனால் recompense to his enemies, recompense to his enemies. அதாவது சபைக்கு ஊழியம் செய்கிறார், அடுத்து சபையால் ஆராதிக்கப்படுகிறார். 3வது என்ன தெரியுங்களா? 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. 18ஆம் அதிகாரத்தில் வேசி பாபிலோன் அந்த அரசியல் அரசாங்கம் கொல்லப்படுகிற, அதாவது அழிக்கப்படுகிறது 18ஆம் அதிகாரம். அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடக்குது. கர்த்தர் தன்னுடைய எதிரிகளுக்கு அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறார். அது ரீகாம்பன்ஸ் என்றால் அவன் என்ன செய்தார்களோ, அதை நம்ம பாடல சொன்னால் என்னை விதைத்தார்களோ அதை என்ன பண்ணுறாங்க அவங்க? அறுப்பது தான். இது 6 முதல் 18 வரை. ரீகாம்பன்ஸ் டு ஹிஸ் எனிமீஸ், அவருடைய எதிரிகளுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? பதிலளிப்பது அல்லது அவர்களுக்கு தண்டிப்பது தான். இல்லை 6 முதல் 18 வரை. 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் மணவாட்டியின் விருந்து. 19ஆம் அதிகாரத்தில் என்ன? பேங்க்வெட் ஆஃப் த பிரைட், மணவாட்டிக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு விருந்து. அதுதான் 4வது பகுதி 19ஆம் அதிகாரம். 20 முதல் 22 வரை, 20 முதல் 22 வரை தேவன் மணவாட்டியை நடத்துவது. கண்டக்டிங் த பிரைட், தன்னுடைய மணவாட்டியை சரியான பாதையில் கர்த்தர் நடத்துவது. 20ஆம் அதிகாரம் 21, 22 பார்த்தீங்கன்னா 1 முதல் 22 வரைக்கும் மேஜராக பிரித்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது என்ன? 3 பகுதியாக படிப்பா. ஒன்று என்ன? கண்டவை, அடுத்தது இருப்பவை, இதோடு முடிஞ்சு போச்சு.
கண்டவன் இருப்பவன் என்ன ஆச்சுங்க, முடிஞ்சு போச்சு. 4லேருந்து 22 வரைக்கும் என்ன, இனி சம்பவிக்க போகிறவை. இனி சம்பவிக்க போகிறது என்ன, சபை பரலோகத்தில் எப்படி கர்த்தரை ஆராதிக்க போகிறது. அடுத்தது கர்த்தர் தன் எதிரிகளுக்கு எப்படி அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்க போகிறாரு. இது 6 முதல் 18 வரை. அடுத்தது 19ஆம் அதிகாரத்தில் மணவாட்டிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அடுத்தது 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுக்கு 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பரலோகம் எப்படி இருக்குது, பரலோகத்தின் அளவு என்ன, பரலோகம் எப்படி இருக்கும். கடைசி மணவாட்டி அவள் எங்கே நடத்தப்படுகிறாள், கர்த்தரோடு நித்தியமாக இருக்க நடத்தப்படுகிறாள். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் மொத்தம் 22 அதிகாரம். நான் சொன்னேன் உங்களுக்கு 404 வசனங்கள் தான். இந்த 404 வசனத்தை இந்த 5 பகுதிகளாக பிரித்து பார்த்தீங்கன்னா மைய கருத்து யார் தான், எல்லாத்தையும் இயேசு தான். ஒன்று இயேசு தான். யார், அவர் தான் ஊழியம் செய்கிற ராஜாதி ராஜா, அவர் ஆசாரியன். ரெண்டாவது யார், சபையின் ஆராதனை என்றவர் யார், க்ளோரிஃபைட். ஆங்கிலத்தில் ரொம்ப அற்புதமான டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று இதில் என்ன இருக்குது தெரியுங்களா, ஏசியார் இஸ் அ ப்ரீஸ்ட் கிங். இதில் யார், ஏசியார் ஒரு ஆசாரியன், அவர் ராஜா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சபையின் ஆராதனை இருக்குது தெரியுங்களா, அவர் யார், க்ளோரிஃபைட் கிங், மகிமை அடைந்த ஒரு ராஜா. ஏன்னா அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார், மகிமை கனமெல்லாம் தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமானது ஜட்ஜிங் கிங், நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற ராஜா. நான்காவதாக மிக அற்புதமானது காங்கோரிங் கிங், அது வெற்றி பெறுகிறவர். இதில் என்ன நடக்கும்னா 10 வசனம் வரைக்கும் தான் மணவாட்டி விருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 10 வசனம் வரைக்கும் தான் என்ன இருக்கும், மணவாட்டிக்கு கர்த்தர் விருந்து வேண்ட ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். ஆனால் 11 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த 19ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 2 விதமான விருந்து இருக்கும். முதல் 10 வசனத்தில் என்ன தெரியுங்களா, மணவாட்டியின் விருந்து. 11லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாம்ச விருந்து. யார், இந்த கர்த்தருடைய எதிரிகள் எல்லாத்தையும் கொன்று அவர்களுடைய மாம்சத்தை தின்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, தூதனை அனுப்பி எல்லா மிருகங்கள் பறவைகளாக வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாம்சத்தை சாப்பிடுங்க. அப்படின்னா 19ஆம் அதிகாரத்தில் மணவாட்டிக்கு கர்த்தர் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணும்போது கூட என்ன பண்ண தெரியுங்களா, கூடன்னு சொல்ல போனால் இதுக்கு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் க்ளோரி ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள். மணவாட்டி விருந்து என்ன, க்ளோரி ஃபீஸ்ட். மாம்ச விருந்துக்கு ஆங்கிலத்தில் கோரி ஃபீஸ்ட். ஒன்று மகிமையின் விருந்து, அடுத்தது மாம்ச விருந்து. அப்படின்னா மணவாட்டிக்கு கர்த்தர் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணும்போது அவர் யார் தெரியுங்களா, வெற்றி பெற்ற ராஜா, காங்கோரிங் கிங். அடுத்தது தேவன் மணவாட்டியை சரியான வழியில் நடத்துகிறார் தெரியுங்களா, அது பார்த்து சொன்னால் ரெய்னிங் கிங், ஆளுகை செய்கின்ற ராஜா, ரெய்னிங் கிங். ஒன்று ஆங்கிலத்தில் தமிழ்லையும் எழுதுவேன். நீங்கள் ஒரு மாதிரி எப்படி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, அதனால் தமிழ்லேயே எழுதிட்டு போகிறேன். சரியா, ஆங்கிலத்தில் எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால் ஆங்கிலம் வேணுங்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. நான் தமிழ்லேயே உங்களுக்கு எழுதிட்டுருக்கிறேன். ஆங்கிலம் மிக எளிமையானது. இதில் என்ன இருக்குது, சபைக்கு மையம் யார், கிறிஸ்து என்ன ஒன்று அவர் ஆசாரியனாக இருக்கிறார், இன்னும் சொல்லப்போனால் யாராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவோட தன்மை என்ன, ப்ரீஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கிங். ஒரு பக்கத்தில் அவர் யார், ஆசாரியன், ஒரு பக்கத்தில் யார், ராஜா. சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை, அவர் என்றால் மேசியாவை குறிக்க சொல்லப்பா வரப்போகிற இயேசுவை குறிக்கின்ற வார்த்தை. அவர் என்ன பண்ணுவாராம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் அங்கே ஒரு அந்த ஆலயத்தில் என்ன இருக்குது, ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனம் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். அவர் என்னவா இருப்பாரா, ஆசாரியராகவும் இருப்பார். நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்படின்னா ஒரு சிங்காசனம் இருக்குது, கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். ஆலயத்தில் ஒரு சிங்காசனம், அதில் என்ன இருக்குது, 2 போஸ்ட் இருக்குது பாருங்களேன், 2 விதமான பதவி. ஒரு பக்கம் என்ன, அவர் ஆளுகை செய்கிறார், அடுத்தவர் ஆசாரியனாகவும் இருப்பார். இந்த 2 நடுவே என்ன விளங்குமா, கர்த்தருடைய சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்படின்னா அவர் சபைக்கு செய்கின்ற ஊழியத்தில் ஒன்று என்ன, அவர் ராஜா, இன்னொரு பக்கத்தில் என்னவர் ஆசாரியன்.
இந்த ரெண்டும் எங்கே நடக்குதோ அங்கே தான் என்ன உண்டாகும்? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இல்லாவிட்டால் சமாதான ஆலோசனை விளங்காது. அநேக இடங்களில் சபையில் என்ன இல்லை? கர்த்தர் ஆசாரியனாகவும் இல்லை, அந்த இடத்துல ஆளுகிறவாகவும் இல்லை. சபையை ஆளுவது கர்த்தராகத்தான் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா ஆட்கள் தானே ஆளுறாங்க. சபை தலைவர்கள், சபையின் மூப்பர்கள், சபையிலோட கமிட்டி, அவங்க தானே சபையை ஆளுகிறார்கள். ஆள வேண்டியது யார்? கர்த்தர். ரெண்டாவது யார் தான் ஆசாரியன்? மனித ஆசாரியர்கள் அல்ல, கர்த்தரே ஆசாரியனாக இருக்கணும். அவர் தான் ஆலயத்தை கட்டுகிறார். அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது. அதில் டியூயல் ரோல், ரெண்டு விதமான பொறுப்பு இருக்குது. ஒன்று என்ன? அவர் ராஜா, அவர் பக்கத்தில் ஆசாரியன். இந்த இரண்டும் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன விளங்கும்? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்படின்னா வெளிப்படுத்துவது மையம் பண்ண முதல் 3 அதிகாரங்களில் அவர் ஒரு கிங் as well as a priest. ரெண்டாவதாக சொன்னேன், சபையில் ஆராதனை நடக்குன்னு சொன்ன தெரியுங்களா? அதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, க்ளோரிஃபைட் கிங், மகிமைப்படுத்தப்படுகின்ற ராஜா. எங்கே சபையில் கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுகிறாரோ, குறிப்பாக ஆராதனையில். இன்றைக்கி ஆராதனையில் மகிமைப்படுகிறார் தெரியுங்களா? ஆராதனை நடத்துகின்ற தேவ மனிதர்கள், ஆராதனை நடத்துகின்ற ஊழியர்கள் தான் இன்றைக்கி மகிமைப்படுத்தப்படுறாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் ஆராதனை நடத்துனான்னு அப்படியே பரலோகம் இறங்கி வந்துடும், இவர் ஆராதனை நடத்தினா பாதாளம் ஏறி வந்துடும் அப்படின்றாங்க. இன்றைக்கி கவனித்துக் கொள்ளுங்கள், யார் நடத்தினாலும் பரலோகம் இறங்கி வராது. கர்த்தர் அங்கே ஆராதிக்கப்பட்டால் மாத்திரம்தான், தேவன் ஆராதிக்கப்பட்டால் மாத்திரம்தான் என்ன நடக்கும் தெரியுங்களா? அங்கே பரலோகத்தின் மகிமை காணப்படாது. அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? இவர் க்ளோரிஃபைட் கிங். எங்கே கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுகிறாரோ, ஆண்டவர் எளிமையாக சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது என்னை நோக்கி இழுத்துக் கொள்வேனார். இன்றைக்கு உயர்த்தப்படுவது கர்த்தர் அல்ல, கர்த்தர் பயன்படுத்துகின்ற பாத்திரங்கள். தேவன் பயன்படுத்துகின்ற மனித பாத்திரங்கள் உயர்த்துறாங்க எல்லா கூட்டங்கள்லையும், எல்லா ஊழியங்களிலும். ஆனால் யாரை உயர்த்தணும்? கர்த்தரை தானே உயர்த்தணும். ஆனால் இன்றைக்கி என்னாச்சுது? கர்த்தர் தள்ளப்படுகிறார். யார் உயர்த்தப்படுறாங்க அப்படின்னா சபையின் ஆராதனை என்பதற்கு அது வெளிப்படையில் என்ன அர்த்தம் தெரியுங்களா? க்ளோரிஃபைட் கிங். இங்கே ப்ரீஸ்ட் கிங் சொல்ல போனால் கிங்லி ப்ரீஸ்ட். இங்கே யார் தெரியுங்களா? இஸ் அ க்ளோரிஃபைட் கிங். மூன்றாவது சொன்னேன், அவர் யார்? அவர் எதிரிகளுக்கு சொல்ல போனால் ரீகாம்பன்சிங் கிங். இவர் எப்படிப்பட்டவர்? சரிக்கு சரி கட்டுகின்றவர். நம்ம ஆண்டவருக்கு ஒரு தன்மை இருக்குது. யார் அவர்? சரிக்கு சரி கட்டுகின்ற ஆண்டவர்னு அவருக்கு பேர். கர்த்தர் யார்? சரி கட்டுவார். கண்டிப்பாக தீமைக்கு சரி கட்டுவார். 1-2 தலைமுறை, 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் காட்டுகிறாங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன செய்வார் தெரியுங்களா? அவர் தண்டிப்பார். ஏன்னா அவர் யார்? ஜட்ஜிங் கிங். அவர் ராஜா தான் ஒரு பக்கத்தில், என்ன அவர் நீதிபதியும் அவர் தான். அடுத்தது கவனித்தோம், அவர் யார்? மணவாட்டியின் விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். காங்குரிங் கிங், அது வெற்றி பெறுகின்ற ராஜா. யாரை? எதிரிகளை தோற்கடித்து எதிரிகளின் மாம்ச விருந்து செய்கிறார். அதே நேரத்தில் மணவாட்டிக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு அற்புதமான விருந்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். கடைசியில் கர்த்தர் மணவாட்டியை சரியான வழியிலே நடத்துகிறார். 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாத்தானை கட்டுகிறார். 1000 வருஷம் என்ன செய்யக்கூடாது? ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடாது. அந்த 1000 வருஷத்தில் என்ன செய்கிறார்? கர்த்தர் தன்னோடு கூட தன் மணவாட்டி சபையை உட்கார வச்சு ஆளுகை செய்கிறார் இல்லையா? அதான் சொன்னது ரெய்னிங் கிங். இவர் யார்? ஆளுகை செய்கின்ற அரசன். சரியா? அப்போ வெளிப்பட்ட விசேஷம் என்பது இயேசுவை மையமாக கொண்டது. ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வெளிப்படுத்தின விஷயத்தை இது கிறிஸ்துவை பற்றியது அல்ல, இது எதிர்காலத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை பற்றி தான் இன்றைக்கி பிரசவம் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். வெளிப்படுத்தின விசேஷம் ஏன் இன்றைக்கி கடினமாக இருக்குன்னு சொன்னால், ஏன் இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொன்னால், அதை எப்படி காட்டுறாங்க தெரியுங்களா? ப்ராஃபஸியாகவே பார்க்குறாங்க. ப்ராஃபட்டிக்கல் புக் தான் இது, தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். ஆனால் அது என்ன பண்ணக்கூடாது? தீர்க்க தரிசனம் வேண்டுமானால் என்ன செய்யணும்? மையமாக ஒருவர் இருக்கணும். அந்த பர்சன் இல்லாமல் என்ன வராது? ப்ராஃபஸி வராது. யாருமே இல்லாத யாரும் தீர்க்குதுன்னு சொல்லுவாங்களா? ஆளே இல்லை. சகோதரி எஸ்தர் கர்த்தருடைய காணிவான்னு சொல்லுவானா? எஸ்தர் இருக்க மாட்டாங்க. யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஒரு எஸ்தர் இருந்தால் தானே அது வரும். அப்படின்னா ஒரு நபர் இல்லாமல் இது வராது, தீர்க்க தரிசனம் வராது. அப்படின்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அல்லது நிறைவேற போகிறதோ எதுவாக இருந்தாலும் சரிதான், அங்கே யார் இருக்கணும்? கிறிஸ்து மையமாக இருந்தால் மாத்திரமே இது சாத்தியானது. இதுக்கு என்ன புக்கு பேர்? கிரைஸ்ட் சென்டர்ட் புக். கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு புத்தகம். ஆமென். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. இட் இஸ் அ ஓப்பன் புக். இது ஒரு திறந்த புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது. இது ஒரு மூடு மந்திரம் அல்ல, இது ஒரு மறைபொருள் அல்ல.
இது கடினமான ஒன்று அல்ல. ஏன்னா இந்த புக்குக்கு பேர் என்ன பேர்? ஓப்பன் புக். ஒன்று கிறிஸ்துவை மையமாக கொண்ட புத்தகம், ரெண்டாவதாக இட் இஸ் அ ஓப்பன் புக், திறந்த புத்தகம். இட் இஸ் அ ஓப்பன் புக். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 22 and verse 10. வெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன சொல்றாரு கர்த்தர்? டோன்ட் சீல் த புக். கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்தை என்ன பண்ணாத, முத்திரை போட்டு வச்சிடாத. காலம் கிட்ட வந்து என்ன பண்ணாது, புத்தகத்தை என்ன செய்யக்கூடாது, முத்திரை போடக்கூடாது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் சாப்டர் 12 and verse 4. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்ன பண்ண? தானியேலுக்கு என்ன சொல்லப்பட்டது? சீல் த புக். ஆனால் யோவானுக்கு சொல்லப்படுது ஓப்பன் த புக். உங்களை அறிந்திருப்பீர்கள், Daniel is enfolded, Revelation is unfolded. தானியேல் இருக்குது, தானியேல் புத்தகம் பழைய பாட்டில் இருக்குது, அதுக்கு என்ன பேர்? என்ஃபோல்டட். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அன்ஃபோல்டட். இது தானியேல் புத்தகம் பேர் என்ன? முத்திரையிடப்பட்டது. இது என்ன? வெளியரங்கமாக்கப்பட்டது. Daniel is enfolded in Revelation. கவனித்துக் கொள்ளுங்கள், தானியேல் புஸ்தகம் வெளிப்படுத்தின விஷயத்தானது வெளியரங்கமாக்கப்படும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் டேனியல் புக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. டேனியல் புக்கில் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம் டேனியல் புஸ்தகம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒன்று என்ஃபோல்டட், அடுத்தது அன்ஃபோல்டட். இங்கே தானியேலுக்கு என்ன சொல்லப்பட்டது? 12 நாளில் நீ முத்திரை போட்டு வையே. அப்போ என்னாகும்? எல்லாம் தேடி தேடி ஆராய்வார்கள், அங்குமுங்கு அலைவார்கள். என்னாகும்? அப்படி ஞானம் அதிகமாக போகும். ஆகவே முத்திரையிடப்பட்டது. ஆனால் வெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 22:10 என்ன பண்ணாத, புத்தகத்தை முத்திரை போடாத. அப்போ இந்த புத்தகம் என்ன புத்தகம்? இது ஒரு மறைபொருள் அல்ல, இது மிக தெளிவாக எல்லாருக்கும் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம். எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நாம் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோமா? 1ஆம் நூற்றாண்டில் உள்ளவங்களோட இன்றைக்கி அறிவு அதிகமாக குறைவா? வாய்ப்புகள் அதிகமாக குறைவா? நிறைய வாய்ப்புகள் இல்லையா? போன தலைமுறை நம்ம ஊழியக்காரர்களுக்கு இல்லாத வாய்ப்புனே நமக்கு இருக்குல்ல. அன்னைக்கு அவங்க பைபிளை படித்து தான் ஒரு நமக்கு அப்படி விரல் நுனியில் உலகம் முழுந்த மொத்த மெசேஜும் கையில் இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்படின்னா ஒரு தலைமுறைக்கு இவ்வளவுன்னு சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? சபையில் எல்லாத்தையும் பைபிள் இருந்ததா? எல்லாத்தையும் கண்கார்டன்ஸ் இருந்ததா? எல்லாத்தையும் கமெண்ட்ரி இருந்ததா? ஒன்றும் இல்லைல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு யோவானுக்கு, நீ என்ன பண்ணுத? முத்திரை போடாமல் கொடு. 1ஆம் நூற்றாண்டு சபை படித்தாலும் புரிஞ்சிருக்குது. ஆனால் தான் கர்த்தர் அதை எழுதி கொடுத்தார். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு எந்த இன்னைக்குள்ள நமக்குள்ள உதவிகள் எதுவும் அன்னைக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்தது? அந்த புஸ்தகத்தை மறைபொருளாக இலக்கத்தில் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுப்பா. என் ஜனங்களுக்கு படித்தால் என்ன செய்யும்? புரியும். இன்றைக்கி நம்மளை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி 21 நூற்றாண்டுக்கு முன்னாடி கர்த்தர் எவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு சபைக்கு கொடுத்துருக்காரு. இது என்ன பண்ணி சார்? ரிவீல்டு புக். இது வெளியரங்கமாக்கப்பட்ட புஸ்தகம். அவன் அன்றைக்கி படிப்புள்ள இல்லாதவனாக இருக்கலாம், வாய்ப்பற்றவர்களாக இருக்கலாம், அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டவன், துன்பப்பட்ட எல்லாத்துக்கும் நடுவிலும் அவங்களுக்கு எது புரிஞ்சிருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் புரிஞ்சிருக்குல்ல. அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டு சபையை உங்களுக்கு எனக்கு ஏன் புரியக்கூடாது? அது அவங்களுக்கு அது எளிதாக இருந்திருக்கும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வெளிப்பாடு கடினமான புஸ்தகம் அல்ல, லகுவான புஸ்தகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்த்தர் எவ்வளோ நம்பிக்கையோடு கொடுத்து போவார். யோவானை கொண்டு எழுதுப்பா, என் ஜனங்களுக்கு படித்தால் அது புரியும் தானே கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரு.
அப்படின்னா கவனித்துக்க, நம்ம படிப்பதில் தவறுகிறோமே தவிர அது கடினமானது அல்ல. நாம் படிப்பதை தவிர்க்கிறோம். அதை 3 அதிகாரம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு படிச்சிருவோம். 4ஆம் அதிகாரத்து வந்து ஏறிவான்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, மஞ்சள் குதிரை, பழுப்பு, எதுக்கு நமக்கு தேவையா இதெல்லாம்? என்ன பண்ணுவோம்? ஒழுங்காக ஆதியாக வந்து போயிடுவோம். ஆதியிலே தேவனானத்தையும் போயிடுவோம். ரெகுலராக படித்து வரவங்க கூட அந்த யூதா நிருபம் வந்த உடனே கொஞ்சம் தடுமாற்றம் வரும். படிக்கலாமா வேணாமா? அதே போல் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு வருவாங்க. அந்த யோபு வந்த உடனே தடுமாறுவாங்க, படிக்கலாமா வேணாமா? ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் 33வது முறை பைபிளை கண்டினியூஸாக படித்தவர். அவர் என்னை சந்திக்கும் போது 33 முறை படிச்சிருக்காரு சொன்னார். 33 முறை நான் பைபிள் படிச்சிருக்கேன். எப்போல்லாம் யோபு படிக்கிறனோ அப்போல்லாம் என் வாழ்க்கையில் சோதனை வருது. அதனால் இப்போ நான் யோபு படிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்றார். நிறைய பேர் இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்காத காரணம் என்ன தெரியுங்களா? படித்தா புரியலை, ஏன் நேரத்தை வீணடிப்பானே? இது முத்திரையிடப்பட்ட புஸ்தகம் அல்ல, இது திறந்து கொடுக்கப்பட்ட புஸ்தகம். ஆண்டவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிக்கும் போது. 1ஆம் நூற்றாண்டில் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது? அவங்களுக்கு இது மாதிரி பைபிள் ஸ்டடியாக இருந்தது, எல்லா கையிலும் பைபிளாக இருந்தது. நம்ம ஒரு ஆளுக்கு, ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு 7 பைபிள் வச்சுருக்கோம்ல. அன்றைக்கி எத்தனை பைபிள் வச்சுருக்கோம் ஒரு ஆள்? அன்றைக்கு அவங்களுக்கு பைபிள் கிடையாது, அநேகருக்கு வேதம் கிடையாது. சபையில் அதை தான் போடுறது. வெளிப்பாடு 1:3 பார்த்தீங்கன்னா இது வாசிக்கிறவன் அதை கேட்கறதுக்கு தானே சபைகளில் வாசிப்பாங்க. சபையார் என்ன செய்யணும்? உட்காந்து கேட்பாங்களே தவிர வீட்டில் போய் படிக்க வேண்டிய பைபிள் கிடையாது. வாசிக்கிறவன் சொன்னால் பைபிள் படிக்கிறவங்கள சபையில் மற்றவர்கள் கேட்பதற்கு சத்தம் காதில் கேட்குற மாதிரி சத்தமாக படிக்கிறாங்களே அவங்க. அன்றைக்கு திருச்சபையில் என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. அவங்களுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் கர்த்தர் எவ்வளோ நம்பிக்கையாக அதை எழுதி கொடுத்துக்கா பாருங்க. எழுதி கொடு, நீ சீல் பண்ணாத, என் ஜனங்கள் படித்தா அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக புரியும். அது திரும்ப சொல்லுகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம் கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, லெகுவாக படிங்க. 404 வசனமும் ஒரே நாளில் படிக்கலாம். அதை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் தான் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 404 வசனம் படிப்பதற்கு சின்சியராக, அதை சும்மா அப்படியே மேலோட்டமாக இல்லை, ஆழ்ந்து நீங்கள் படிச்சிங்கனாலே அதிகபட்சம் 30 நிமிஷம் தான் ஆகும். 30 நிமிஷத்தில் படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை ஆயுசு முழுமே நிறைய பேர் படிக்கிறது இல்லை, வாழ்நாள் முழுவதுமே நிறைய பேர் படிக்கிறது இல்லை. இங்கே உள்ள நான் உங்களை சொல்லலை, ஒன்றும் சொல்லவே இல்லை. இதை நீங்களாம் படிக்கிறவங்க நம்பி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரியா? படிக்காதவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஏன்னா அது அந்த அளவுக்கு மகிமையானது. கிறிஸ்துவ இதை விட உயர்த்து எல்லா வசனங்களும் எல்லா புஸ்தகமும் கிறிஸ்துவ மையமானது தான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் கிறிஸ்து இன்னும் மகிமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இது என்ன? இட்ஸ் ஓப்பன் புக், ரைட்டா? மூன்றாவதாக இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பேர் இருக்குது. மூன்றாவதாக இட் இஸ் எ ப்ராஃபெட்டிக்கல் புக். இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ன? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன புஸ்தகம் இது. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிய. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் காலம் சமீபமாயிற்று. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. 10ஆம் வசனம் வாசிய. 10ஆம் வசனம். 18-19 வசனத்தை வாசிய. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிய. 10-11. 10ஆம் அதிகாரம் 11 கடைசி வசனம். கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இப்போது என்ன எழுதப்படுகிறது? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடக்கம், 22, 18, 19 பார்த்தீங்கன்னா முடிவு. பார்த்தீங்கன்னா நடுவில் அங்கங்கே என்ன எழுதப்படுகிறது? ப்ராஃபெட்டிக்கல் புக். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம், வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இத்தனை இடத்துல இந்த புக்கு என்ன எழுதியிருக்குது? இட்ஸ் a prophetical book. ஏன் இது தீர்க்க தரிசனம் என்றால், தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாட் யூ மீன் பை ப்ராஃபஸ்? தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் அட்வான்ஸ். வரலாறு எப்போ எழுதுவாங்க? நடந்த பிறகு தான் வரலாறு எழுதுவாங்க. நமக்கு சேரன், சோழன், பாண்டியன் வரலாறு எழுதுனாங்கன்னா அது நடந்த பிறகு தான் எழுதுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் என்றால் ஹிஸ்ட்ரி தான், வரலாறு. அது என்ன பண்ணும்? ரிட்டன் இன் அட்வான்ஸ், முன்னாடியே எழுதப்பட்ட வரலாறு. அதுக்கு போய் தான் பேர் தீர்க்க தரிசனம். அப்படின்னா தீர்க்க தரிசனம் மையம் என்ன இருக்குது தெரியுங்களா? ஃபியூச்சர். தீர்க்க தரிசனத்தில் மையம் என்ன? எதிர்காலம். தீர்க்க தரிசன மையம் என்னமா இருக்கும்? எதிர்காலமாக இருக்கும். இந்த எதிர்காலத்தை பற்றி ஏன் தீர்க்க தரிசனமாக இந்த புத்தகம் எழுதப்பட்டதுன்னு சொன்னால் என்ன உண்டாகணும்? சபைக்கு எதிர்காலம் ஒரு நம்பிக்கை உண்டாகணும். இதை சீக்கிரமாக வருகிறேன், வந்து நான் எங்கே இருப்பேன், அங்கே உன்னை நான் அழைத்து போகிறேன். சபைக்கு என்ன இருக்குது? ஒரு ஃபியூச்சர் ஹோப். எதிர்காலத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது என்ன ஆகிடும் தெரியுங்களா? நிகழ்காலத்தை பற்றிய ஒரு உறுதிப்பாடு வந்துடும், ஸ்டெபிலிட்டி. இது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை. ஏன் வெளிப்படுத்தின விஷயம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்று என்ன, நமக்கு எதை கொடுக்குது? எதிர்காலத்தை கொடுத்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குது நமக்கு. இந்த எதிர்கால நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருந்தால் நிகழ்காலம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? உறுதிப்பாடாக இருக்கும். நாளைக்கு எனக்கு இது கிடைக்குங்கிற நமக்கு உறுதி இருந்து விட்டால் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லையே, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பாடுறாங்களா? ஏன்? அவனுக்கு ஃபியூச்சர் ஹோப் இருக்குது. எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை வந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? நிகழ்காலத்தில் அவன் உறுதி ஆகிடும். படப்போயா, அவன் எதை பார்க்க ஆரம்பிச்சிடுவான்? எதிர்காலம் தான். இது என்னவோ தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரணம் அதுதான். ஏன் இது ப்ராஃபெட்டிக்கல் புக்? உனக்கு என்ன கொடுக்குறது? முதல்ல எதிர்கால நம்பிக்கை. துன்பப்படுகிற சபையை பாடுபடுத்த யோவான் எழுதுகிற யோவானே பத்ம தீவில் தான் மிதிப்படுகிறார். ஆட்கள் கிடையாது, மிக குறைந்த ஆட்கள். இந்த மாதிரி ஆயுள் தண்டனை கைதிகளை நாடு கடத்தக்கூடிய ஒரு தீவு அது. சரியான உணவு கிடையாது, சரியான ஒதுங்க இடம் கிடையாது, சரியான ஓய்வு கிடையாது, எப்போதுமே துன்பப்படுகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற ஒருவனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறார்? சபைக்கு பாடுபடுகிற சபை, அந்த சபைக்கு என்ன பண்ணுறாரு? கர்த்தர் ஒரு உற்சாகத்தை கொடுக்க. ஏன் கொடுக்குறா தெரியுங்களா? உனக்கு என்ன இருக்குது? ஒரு எதிர்கால நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அநேக பெற்றோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்கல்ல. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ணுறாங்க? ஏன்? என் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் பெற்றோருக்கு என்ன தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத தன்மை எங்கே நிறைவேறணும்? பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுக்கு தான் போராடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஒரு எதிர்கால நம்பிக்கை. அந்த எதிர்கால நம்பிக்கை இருக்கும்போது நிகழ்காலத்தில் உள்ள வலிகளோ வேதனைகளோ அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்படின்னா தீர்க்க தரிசன புஸ்தகமாக எழுதப்பட்ட காரணம் என்ன? ஒன்று, நமக்கு எதிர்கால நம்பிக்கையை கொடுக்கின்ற புத்தகம். ஆகையினால என்ன? ப்ராஃபஸினாலே ஃபியூச்சர், எதிர்கால நம்பிக்கை தான். ஆனால் நமக்கு அங்கே என்ன இருக்குது? நிகழ்காலத்தில் நம்மை உறுதிப்படுத்துகின்ற தன்மை அதில் இருக்குது. அதனால் இட் இஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் புக். நான்காவதாக, இந்த புத்தகம் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் புக். நான் சொன்ன முதல்ல இது பயமுறுத்துகிற புஸ்தகம் அல்ல. என்ன புஸ்தகம்? ஆசீர்வாதத்தின் புத்தகம். எனக்காவது வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆசீர்வாதத்தை பற்றி யாரும் பேசியிருக்காங்களா? ஏசாயா மாட்டுவார் நம்மகிட்ட. ஆசீர்வாதம் சபைக்கு வாக்கு தத்துவம்னா யார் தான் மாட்டுவார்? ஏசாயா தான் மாட்டுவார். கர்த்தர் அதுக்குன்னே வாக்கு தத்துவத்துக்குன்னே வைத்திருப்பது ஏசாயா தான். கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 முறை ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, மெக்காரியோஸ். மெக்காரியோ கிரேக்க வார்த்தை. மெக்காரியோஸ் என்றால் கர்த்தர் பிளஸட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். 7 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசீர்வாதத்தை பற்றி எழுதப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து வைப்போம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இப்படி செய்கிறவன் யாரு? பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் ஒன்.
அதுதான் மெக்காரியோஸ் என்ற கிரேக்கம். மெக்காரியோஸ் என்றால் அளவற்ற சந்தோஷத்தால் நிரப்பப்படுறவன் அர்த்தம். மெக்காரியோஸ் கிரேக்க மொழியில் பிளெஸ்ஸருக்கு, இங்கிலீஷில் பிளெஸ்ஸர், கிரேக்க மொழியில் மெக்காரியோஸ். அது 7 முறை எழுதுகிறார். அதில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. மற்ற 5ஆம் அதிகாரத்தில் பாக்கியவான்கள் படிச்சிருக்கீங்களா? 8 பாக்கியவான் இருப்பாங்க. மற்ற 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பாக்கியவான்கள் இருக்காங்கள்ல. ஆவியிலே எளிமை அல்ல, ஏழ்மைன்னு இருக்கணும். அது சரியான வார்த்தை. எளிமை வேற, ஏழ்மை வேற. அங்கே இருப்பது என்ன? ஆவியிலே எளிமையா ஏழ்மையா? சரியாக தான் சொன்னேன். நீங்கள் குழப்பி விட்டீங்களா? இப்போ எங்களுக்கு இப்போ எளிமையா ஏழ்மையான தலைவலியாக இருக்குது. அப்போ ஆவியிலே எளிமைன்னு இருக்கும் தமிழில், ஆனால் ஆவியிலே ஏழ்மை. எளிமை என்றால் இருக்கும், காண்பிக்க மாட்டோம். ஏழ்மை என்றால் ஒன்றுமே இல்லை, அதான் அர்த்தம். ஆவியில் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், காட்டவே மாட்டோம். அவங்கெல்லாம் யார்? எளிமையானவர்கள். ஆனால் நம்மளாம் யார்? ஆவியில் ஒன்றுமே இல்லை, சரக்கே கிடையாது. இது என்ன? ஏழ்மை. சரி, எத்தனை இருக்கு? 1, 3. அடுத்தது 14, 13 பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பற்றி போட்டிருக்கு. வெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? கர்த்தருக்குள்ளே எவெல்லாம் மண்டையை போடுறானோ அவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனா. இதை போய் சபையில் பேசுனீங்கன்னா நம்ம மண்டையை போட்டுருவானுங்க ஆளுக்கு. இது ஏன் ஆசீர்வாதம்? 1 பைபிள் படிக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. 1:3 என்ன? இதை வாசிக்கிறவன், கேட்கிறவன், செய்கிறவன் பாக்கியவான். இதை சபையில் போய் இது ஆசீர்வாதம் பேசினேன். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு 3 காருக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டரையும் சேர்த்து கொடுப்பார். அப்படி சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜப கோபுரம் கட்டுகிறோம், ஒரு சதுர அடிக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு 10 சதுரம் வீட்டை கட்டி கொடுப்பார். லாட்டரி டிக்கெட்டோட மோசமாக போச்சு. அது 1000 ரூபாய் ஒரு ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தா என்ன வந்துடுமா? 10 சதுரத்தை வீடு வரும்னா எந்த அளவுக்கு ஜனங்கள் ஏமாற்றப்படுறாங்க பாருங்கள். அதாவது அந்த கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றவங்க உண்மை. அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே அந்த பத்திரிகை கீழே அந்த பத்திரிகை ஆசிரியர் எழுதியிருப்பார், அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். கீழே கூட அது வியாபாரம். மேலே எழுதுனது என்ன? அவங்க உள்ளத்தில் பெற்ற அனுபவத்தை அவங்க சாட்சி எழுதுகிறாங்க. நான் வாடகை வீட்டில் இருந்தேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், கர்த்தருக்கு ஒரு ஜெப கோபுரம் கட்டுறாங்க, இல்லை ஒரு சபை கட்டினாங்க, நான் காணிக்கை கொடுத்தேன், கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் ஒரு உண்மை. அது அவங்க பெற்ற அனுபவத்தை சாட்சியாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே ஒரு பீக்கு ஒன்று எழுதுறாங்க, பின் குறிப்பு ஒன்று எழுதுறாங்க, தெரியுங்களா? அதுதான் கேடு, வியாபாரம். ஆசீர்வாதம் என்றால் முதல்ல என்ன? வேதத்தை நீ வாசித்து அதை கை கொண்டால் நீ யாரு? அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2வது என்ன? கர்த்தருக்குள் நீ சாகுறையா? இன்னைக்கு கர்த்தருக்குள் அநேகர் செத்துட்டோம் சொல்லி பிழைத்து தானே இருக்கிறோம். வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் அந்த சபைக்கு சொல்லும்போது என்ன, சர்தை சபைக்கு என்ன சொல்லுவா தெரியுங்களா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் கிரியையிலே செத்தவனா இருக்கிற. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுங்களா? செத்தவன் பெயர் பெற்று நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. கிறிஸ்துவோடு கூட சிலையில் அறையப்பட்டேன், ஏசுநாதரை கொண்டு நம்ம இறங்கி ஓடி வந்துட்டோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அரைஞ்சாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா? ஏசுநாதர் ஏமாந்த நேரத்தில் ஆணியை பிடிக்கி நம்ம கீழே ஓடி வந்துட்டோம். நீ சாவையா, நான் ஓடி போயிடுறேன். மரித்தோம், ஆனால் என்ன பண்ணோம்? உயிரோடு தானே இருக்கிறோன்னு. யார் பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், அதை பற்றி தான் நம்ம ஏற்றி காட்டுறோமே தவிர கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அந்த பாக்கியத்தை பற்றி யாரும் பேசுறது இல்லையே. 3வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக. யார் பாக்கியவான்? தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு சினிமாக்காரனுக்கு வித்தியாசமே இல்லை. ஜிலு மினுமினோடு தானே வராங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு பின்னாடியே சர்ச் லைட்டும் சேர்ந்துல வருது. புகை விடுறான் ஆளுங்க. இன்னைக்கு ஆராதனை என்ன விடுறானுங்க? புகை விடுறானா? ஏன்டா கேடு கட்டவங்கள
சட்டையை காத்துக்கள். சட்டை என்பது வாழ்க்கை முறை, வஸ்திரம் என்பது வாழ்க்கை முறை, வே ஆஃப் லிவிங். வஸ்திரம் என்பது வாழ்க்கை முறை. கர்த்தர் சொல்றார், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? நிர்வாணம் காணப்படாதபடி அது தன்னை மூடிக்கொண்டிருக்கான் தெரியுங்களா வாழ்க்கை முறையில், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னொன்று வாசித்து பாருங்க, 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19:9. அடுத்தது யாரு? கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற மாப்பிள்ளை தோழர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படின்னா மணவாட்டிக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க. இவங்க யாரு? கல்யாண விருந்துக்கு அழைக்க, மணவாட்டி இல்லை, அது கல்யாண விருந்துக்கு அழைக்க. பின்னாடி நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு இப்போ அதுக்குள்ளே போனால் நேரம் ஓடி போயிடும். உடனே உங்களுக்கு சந்தேகம், எப்படின்னா மாப்பிள்ளை தோழன் யார்? விருந்துக்கு அழைக்கப்பட்ட உடனே எப்படி தோணும் இல்லையா? நியாயமான கேள்வி. அது பின்னாடி நம்ம கவனிப்போம். நீங்களும் வருவேன்னு நம்புகிறேன். சரியா? நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். சரி, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? மணவாட்டியை கூட சொல்லலை. அந்த விருந்துக்கு ஒருத்தன் அழைக்கப்பட்டாலே வேண்டுங்களா, அந்த அழைப்பு ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பு. அழைக்கப்படுற அழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அழைப்பு என்ன அழைப்பு தெரியுங்களா? இட்ஸ் அ ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பு. ஆகவே அழைக்கப்பட்டவங்களாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேலை சுட்டி காட்டுதில்லை. அடுத்து ஒன்று சுட்டி காட்டுகிறேன். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 20:6. யார் இவன்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த ஆசீர்வாதம்? முதலாவது உயிர்த்தெழுதல் யார் யார் பங்கு பெறுகிறார்களோ அவங்க தான் யாரு? blessed one, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 22. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? வசனத்தை 1:3 வாசித்தோம். கேட்கிறவன், வாசிக்கிறவனுக்கும் ஆசீர்வாதம். ஆனால் பின்னாடி வரும்போது கதை சொல்கிறார், யார் யார் இந்த வசனத்தை கை கொள்ளுகிறார்களோ, யார் யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அப்படி போடலை, யார் யார் பைபிள் ஸ்டடி எடுக்கிறானோ அவங்களுக்கு போடலை, யார் யார் அதை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 22:14. அடுத்தது யாருடைய கட்டளைகளின்படி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறவர்கள் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 7 ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு முறை நான் ஒரு சபையில் இந்த 7 ஆசீர்வாதத்தை பற்றி பேசினேன். எது ஆசீர்வாதம்? ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆசீர்வாதம் என்பது உலக பொருளோடையே பேசப்படுகிறது. வீடு, காரு, பணம், பங்களா, படிப்பு, பதவி, பிள்ளைகளுடைய எதிர்காலம், நல்ல சுகம், பலம், இதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் அது ஆசீர்வாதம் என்று சொல்லப்படலை. நான் சொன்னேனே, மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியிலே எளிமை உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்தது யாரு? துயரப்படுகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதெல்லாம் ஆசீர்வாதம் சொன்னால் யாரும் ஏற்றுப்பாங்களா? அப்படியான இது என்ன புக்? இது 4வது. இது என்ன? இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் புக். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புஸ்தகம். 4வது இது பிளெஸ்ஸிங் புக். எது ஆசீர்வாதம்? இன்றைய ஆவிக்குற உலகத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறவைகள் அல்ல. இன்றைக்கு உலக பொருளோடு சம்பந்தப்பட்டு மாத்திரம்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. 1 Corinthians 15:19 உங்களுக்கு தெரியும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்மை விட பரிதபிக்கப்படத்தக்கும் ஒருத்தன் இல்லைன்னு போட்டிருக்கிறது. இன்றைய சபைகள், இன்றைய ஊழியங்கள் எதை ஆசீர்வாதம் சொல்றாங்க தெரியுங்களா? உலக ஆசீர்வாதத்தை தான். நீ ரொம்ப துணிச்சலாக பேசுகிறாங்க. உனக்கு இங்கே சொந்தமாக வீடு இல்லைன்னா பரலோகத்தில் உனக்கு வீடு இல்லைன்னு பேசுகிறாள். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டுறது யார்? கர்த்தர் தானே. அங்கே கட்டினா தான் இங்கே கட்டுவாராம். இங்கே கட்டலைன்னா எங்கே வீடு இல்லையா? அங்கேயும் வீடு இல்லையா? வெளிநாடுகளிலிருந்து ஆயிரமான மிஷனரிகள் இருந்தது எல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி போட்டிருந்த நாட்டில் வந்து புழுதியாக வாழ்ந்து செத்தாங்களே, அவனா பைத்தியக்காரனா? அவனை நரகத்துக்காக போயிருப்பான். யோசித்து பாருங்க. தங்களுடைய ஆட்சிகள் நிலங்களை விற்று ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் எத்தனை பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க தெரியுங்களா? அவங்கள என்ன பரலோகத்தில் இடம் இல்லைன்னு அர்த்தமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போட்டிருக்குல்ல, அவங்களுக்கு கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனால் அவன் என்ன பண்ணலாங்க? அவன் கூடாரங்கள் வாசமாய
அஸ்திபாரம் உள்ள நகரம் மேலே இருக்குது, ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், பூமியில் அஸ்திபாரம் போட மாட்டேன்னு வாழ்ந்தான்ல. அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் பரலோகத்துக்கு இடம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் என்ன? எது உண்மையான ஆசீர்வாதம் என்று விளக்கு சொல்வது தான் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த 7 ஆசிரியர் வீட்டில் வச்சு பார்த்து பாருங்க, கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். இதுதான் ஆசீர்வாதமா? மற்ற 5ஆம் அதிகாரம் 3 முதல் 8 12 வரை சொன்னேன்னு 8 பாக்கியங்கள் போட்டு யோசிச்சு பாருங்க. அதில் ஒன்று கூட நாம் அது ஆசீர்வாதமாக கவுண்ட் பண்ண எண்ணவே மாட்டோம். ஏன்னா நமக்கு அது பேசப்படுவதில்லை, நமக்கு அது ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுவதில்லை. அதுதான் வருத்தம். அப்படின்னு 4வது இட்ஸ் a blessing book. மறுபடியும் சொல்ல வெளிப்படுத்துவது பயமுறுத்துவதற்கு எழுதி கொடுக்கல, மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் சொந்தப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த யோவானை கொண்டு எழுதி கொடுத்தது. 5வதாக இட்ஸ் a relevant book. இது என்ன? ரெலவெண்ட் என்றால் இசைவான. ரெலவெண்ட் அர்த்தம் என்ன? ஒரு இசைவான புத்தகம். அது நமக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய, நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ரெலவெண்ட் புக். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1:1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளே எப்படி ஆரம்பிக்கிறது புஸ்தகம்? இதோ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது. இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏதோ சீக்கிரமாக வரேன்னு ஆண்டவர் சொன்னார், ஏன்னு வரல. பாட்டே இருக்குது, சீக்கிரமாய் வருகிறேன் என்றுரைத்தீரே ஆமென் இயேசு வாரும். ஒரு பாட்டே இருக்குது. பாட்டெல்லாம் பாடுறோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சீக்கிரம் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அது என்ன புஸ்தகம்? நமக்கு இசைவானது, நம்ம ஏமாற்றுகிற புத்தகம் அல்ல. அது என்ன? இட்ஸ் a relevant book. அந்த சீக்கிரம் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை தாக்கோஸ். வார்த்தை என்ன? தாக்கோஸ். தாக்கோஸ் என்றால் உடனேன்னு அர்த்தம் கிடையாது, வரும்போது வேகமாக வருவேன்னு அர்த்தம். இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? போயிட்டு உடனே ஏசாது வந்துடுவான்னு அர்த்தம் இல்லை. ஏசு சொன்னார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பரிசுத்தாவினர் வருவார், பலனடைந்து என்ன பண்ணுங்க, எருசலேம் யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டார். இவங்க என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய 500 பேர் இருந்தாங்க. ஏசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஏறக்குறைய 500 பேர் பார்த்தாங்க. ஆனால் ஏசு சொன்னார், நீங்கள் எருசலேம் விட்டு போயிடாதீங்க, இங்கே இருங்க, என்ன செய்வோம், பரிசுத்த வருவீங்க, பலன் அடைவீங்க. எத்தனை நாள் தெரியுங்களா? அவர் பரமேறி போனது 40ஆம் நாள், ஆவியானவர் வந்தது 50ஆம் நாள். இந்த 10 நாளில் 500 120 மாறி போச்சு பாருங்களேன். 500 பேர் இருந்தாங்க, ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் பார்த்து எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 120 பேர் தான் அறையில் இருந்தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ஏசாதர் ஆவியை அனுப்பியிருந்தாருன்னா 12 பேரே சந்தேகம் இருக்கிறது. 500 380 பேர் காணாமல் போயிட்டாங்களே, அதுக்கப்புறம் 120 ஏன் போக மாட்டான் மீதி ஆள்? ஏன் தெரியுங்களா? என்ன நம்புறாங்க தெரியுங்களா? சீக்கிரம் என்றால் என்ன நினைச்சாங்க? உடனே வந்துடுவார். அந்த டாக்கோஸ் என்பதுக்கு என்ன தெரியுங்களா? அதாவது உடனே அர்த்தம் கிடையாது, வரும்போது எப்படி வருவேன்? வேகமாக வருவேன். வாண்டு சொல்லிட்டு போனார் இல்லையா, பரிசுத்தா வரும்னு சொல்லிட்டு போனார் தெரியுங்களா? 40 நாள் போனார். இவங்க 10 நாள் எருசலேமில் காத்திருந்த போது 380 காணாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த 10 பேர் இருந்த அந்த அறைக்கு மேல் அறைக்குள்ள பைபிளில் பார்த்தீங்கன்னா சடுதியாய் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒன்று வந்ததில்ல. அந்த சடுதி என்பதற்கு தாக்கோஸ் அந்த வார்த்தை. வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் என்ன செய்யலை, வரலை. வரும்போது எப்படி வந்தார்? He came like a mighty rushing wind என்று ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். ஒரு பலத்த காற்று எப்படி அடிக்கும் அப்படி வேகமாக அது வருவார். வரும்போது எப்போ வருவார்? உடனே இல்லை, வரும்போது வேகமாக வருவார். பரிசுத்த பவுல் அவர் பழைய ஆளாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? சபையை பாழாக்குவதற்கு அவர் புறப்பட்டு போயிட்டுருக்கார். தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் என்ன ஆகுது? கர்த்தர் அவரை சந்திச்சார் இல்லையா, சூரியனோட காரில் ஒரு பெரிய வெளிச்சம் அவர் சந்தித்து தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா? சடுதியான்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது சடுதியாக வந்தபோது கீழே விழுந்தார் தெரியுங்களா? அங்கே தாக்கோஸ் தான். வேறத்தில் அந்த சடுதி என்ற இடத்துல பயத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கோஸ் அந்த வார்த்தை தான். தாக்கோஸ் என்பதற்கு அர்த்தம் என்ன? உடனே அர்த்தம் இல்லை,
நாட் இம்மீடியட்லி, பட் வரும்போது எப்படி he will come fast, வேகமாக வந்துடுவார். இது இட்ஸ் ரெலவென்ட் புக், ஏமாற்றுகிற புத்தகம் அல்ல. சீக்கிரமாக வரேன்னு சொன்னால் நினச்சாரு, வரும்போது வருவார், வேகமாக வருவார். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுங்களா, இந்த நல்ல கள்ளன் ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தாலும் இயேசு பக்கத்தில், கள்ளனை நல்லவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் சபை தான். என்ன சொல்கிறாங்க, நல்ல கள்ளனா இவன் கெட்ட கள்ளன், என்னடா நல்லவன் கெட்டவன், ரெண்டு பேரும் கள்ளப்பைய தான், ரெண்டு பேரும் கள்ளன் தானே. இதில் இவர் நல்ல கள்ளனா கெட்ட கள்ளனா? ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டாராம். நம்மால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னும் கள்ளனாகவே இருக்கிறான். ஆனால் என்ன, ரட்சிக்கப்பட்ட கள்ளன் நல்ல கள்ளனாகவே இருக்கிறான் சபையில். ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் கள்ளத்தெல்லாம் போகலைல்ல. காரணம் என்ன, இவங்கெல்லாம் யார், வலது பக்கத்தில், அது வேறு வலது பக்கத்தில் தான் தானா, ஏன் இடது பக்கத்தில் இருந்து ஆகாதோ? பைபிளில் வலது இடது பக்கத்தில் ரெண்டு பேரும் அரைஞ்சான் போட்டிருக்குது. வலது பக்கத்தில் உள்ளவன் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான்னு பைபிளில் போடலை. ஹலோ, வலது நம்ம சொன்னோம் வலது பக்கத்தில் நல்லவன், எப்படின்னா வலதுங்களா நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, அப்படியா? நான் அப்படி நிற்கிறேன், இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் அப்படி ஆகிடுமே. கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நாங்கள்லாம் யார், நல்ல கள்ளனை போல ஏசு வர வரைக்கும் ஆடுவோம் பாடுவோம் கூத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஏசு வரா தெரியுங்களா, ஆண்டவரே நல்ல கிளம்புல, ஆண்டவர் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்ததுன்னு சொல்லுவேன். பட் அவர் இன்றைக்கே என்னோட அப்படி சொல்லுவார் நினைக்கிறாங்க. அதுதான் டாக்கோஸ் என்ற வார்த்தை. ஏமாந்து போகாத, அவனுக்காவது ஒரு 3 மணி நேரம் பக்கத்தில் தொங்குற வாய்ப்பு கிடைச்சிது, நமக்கு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே இயேசு வந்துடும். அதான் தாக்கோஸ். இட்ஸ் எ ரெலவென்ட் புக். நல்லா கவனித்துக்கொள். இது ஒரு இசைவான புத்தகம். என்ன புத்தகம், ஏமாற்ற புத்தகம் அல்ல. இட்ஸ் எ ரெலவென்ஸ். எப்படி இருக்குது, உண்மைக்கும் உண்மையானது. எப்படிப்பட்டது, வருவேன், எப்படி வருவேன் தெரியுமா, சீக்கிரமா என்றால் நாட் சடன்லி, என்ன, கம் ஃபாஸ்ட். வரும்போது அப்படி வேகமாக வருவேன். அப்போ என்ன கிடையாது தெரியுங்களா, ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. கண்ணை மூடி முடிக்க திருடனை போல் தப்பு வந்துடுவார். அப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கோ அவர்கிட்ட மனம் திரும்பதற்கோ வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதுதான் இந்த புஸ்தகம். சரி, அடுத்தது 6வதாக இட்ஸ் எ மெஜஸ்டிக் புக். இது ஒரு ராஜரீகமான புஸ்தகம். 6வதாக இது ஒரு ராஜரீகமான புஸ்தகம், மெஜஸ்டிக் புக். வெளிப்படுத்தின விசேஷம், இட்ஸ் எ மெஜஸ்டிக் புக், ராஜரீகமானது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ரெவலேஷன் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பேர் இருக்குது த்ரோன் புக், சிங்காசன புஸ்தகம். என்ன புத்தகம் இது, சிங்காசன புத்தகம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் 60 முறை சிங்காசனம் என்ற வார்த்தை, த்ரோன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 60 முறை இருக்கு. புதிய ஏற்பாட்டில் த்ரோன் என்ற வார்த்தை, சிங்காசனம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 60 முறை. அதில் வெளிப்பாட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 46 முறை இருக்குது த்ரோன் என்ற பேர். அப்படின்னா மீதி 14 முறை தான் மீதி உள்ள 26 புத்தகத்துலையும் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், அதில் மொத்தம் 27 சேர்த்து எவ்வளோ இருக்குது, 60 முறை த்ரோன், சிங்காசனம் என்ற புத்தகம். ஆனால் வெளிப்பாட்டில் மாத்திரம் எவ்வளோ இருக்குது, 46. அப்படின்னா மீதி எவ்வளவு, 14 தான். புதிய ஏற்பாட்டோட மத்தேயிலிருந்து யூதா வரைக்கும் உள்ள 26 புத்தகங்களில் சிங்காசனம் எத்தனை முறை தான், 14 முறை தான். ஆனால் வெளிப்பாட்டில் மாத்திரம் 46 முறை. அப்படி என்ன, இது ஒரு ராஜரீகமான, அது சாவரினிட்டி ஆஃப் காட்னு நாங்கள் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ராஜரீகம். இந்த புத்தகம் முழுக்க என்ன இருக்குது தெரியுங்களா, பரலோகம் என்று காட்டும் போதெல்லாம் அப்படி சிங்காசனம் தான் போட்டிருப்பாங்க. அப்படி சிங்காசனம் சொல்லுவாங்க, த்ரோன் ரூம் என்று சொல்வார்கள், சிங்காசன அறை. அந்த அறை தான் பரலோகத்தை காட்டுவதே அதுதான். அப்படின்னு இது என்ன, இது ஒரு ராஜரீகமான புத்தகம். அடுத்தது இட் இஸ் எ யூனிவர்சல் புக். இது உலகளாவிய ஒரு புத்தகம், வெறும் சபைக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ மாத்திரம் சொந்தமானதல்ல. இட் இஸ் எ யூனிவர்சல் புக். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இட் இஸ் எ யூனிவர்சல், உலகளாவிய புத்தகம். இது கிறிஸ்தவர்களுக்கோ சபைக்கோ மாத்திரம் எழுதப்பட்டது அல்ல, இது முழு மனித குலத்துக்கும் எழுதப்பட்ட புத்தகம். நான் வருத்தம் என்னன்னா, சபையே படிக்க மாட்டேங்க நினைக்கிறேன். அப்புறம் உலகத்து மனுஷன் எப்படி படிப்பான்? அவனுக்கு எழுதப்பட்டது தான் நமக்கு எழுதப்பட்டது. சபையே வெளிப்படுத்தின விசேஷத்தை சரியாக படிக்கலைன்னா
அப்புறம் உலகத்து மனுஷன் எப்படி போகணும் தெரியவே தெரியாது. சபையில் உள்ளவங்களுக்கே தெரியல, அப்புறம் வெளியே உள்ளவங்களுக்கு எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்? இட் இஸ் எ யூனிவர்சல் புக். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்பாடு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாரை பற்றி ப்ராபசி பண்ணணும்? பூமியின் சகல ஜனங்களையும். சொல்ல போனா எல்லா ராஜாக்களுக்கும் பேசு. சபைக்கும் பாஸ்டருக்கு விரோதமாக பேசுன்னு கர்த்தர் சொல்லலை. யாருக்கு தெரியுங்களா? உலகத்தில் உள்ள மொத்த ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணு, இன்னும் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11, 19, 11:19. பத்தொன்பதாம் வசனம் அம்மா 19 திரும்ப வாசிங்க. அப்படின்னா அந்த மாற்றம் எங்கே உண்டாகுது? சபைக்குள்ள மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எங்கே உண்டாகுது? ஆலயம் திறக்கப்பட்ட போது பாதிக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட இடம் அல்ல, இது முழு உலகமும் பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த புத்தகம் யாருக்குரியது? யூனிவர்சல். 17ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிக்கிறோம். முழு உலகத்தையும் பின்னாடி வரப்போகிற அந்த போலி மார்க்கமாகிய பாபிலோன் வேசி சபை என்ன பண்ணும்? அது முழு உலகத்தையும் பாழாக்கும். அப்படி இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்படுகிறது? முழு மனித குலத்துக்கும், வெறும் சபைக்கு மாத்திரம் அல்ல. சரியா? இந்த 7ஓடு நிறுத்திக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது நம்ம பார்க்காம வெளிப்பாடு மாத்திரமல்ல, அதில் 7 கருத்துக்களை வாசிச்சிருக்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது புத்தகம் என்ன? கிரைஸ்ட் சென்டர்ட் புக், கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு புத்தகம். அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷம் நாம் படிப்பதை தவிர்த்தால் எதை தவிர்க்கிறோம்? கிறிஸ்துவ சபையின் தலையாகிய கிறிஸ்துவை படிப்பதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம தவிர்க்கும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? கிறிஸ்துவை தான் தள்ளுகிறோம். இரண்டாவதாக இட்ஸ் அ ஓப்பன் புக். நிறைய பேர் தள்ளுறதுக்கு காரணம் என்ன? இது மறைபொருளாக இருக்குது, ஒன்றும் புரியலை. நான் உங்களுக்கு சொன்னேன், 1ஆம் நூற்றாண்டிலேயே கர்த்தர் இதை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்குள்ள எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு கூட்டம், அவங்களுக்கு புரியும் தானே கர்த்தர் அப்படி எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா இது என்ன? திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், இது முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. மூன்றாவதாக கொண்ட கவனித்தோம், இது ப்ராஃபட்டிக்கல், தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசனம் என்றால் ஃபியூச்சர் ஹோப் என்று சொன்னேன். அப்படின்னா என்ன இருக்குது? ப்ரெசன்ட் ஸ்டெபிலிட்டி. எதற்காக தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது? எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும்போது அது நமக்கு என்ன கொடுக்குது? நிகழ்கால உறுதிப்பாட்டை கொடுக்குது. எதிர்காலத்தில் அது நடக்கும்னு சொன்னால் யோசித்து பாருங்களேன். யோர்தான் நதிக்கரையில் நிற்கிறாங்க. நிற்கும்போது நதி கரை புரண்டு ஓடுகிறது. கர்த்தருக்கு என்ன அவர் பாட்டு சொல்லிட்டாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு தண்ணீரில் கால்களை வையுங்கள். ஒன்று என்ன ஆகும்? நதி பின்னிட்டு ஓடுன்னு அவர் சொல்லிட்டார். அவருக்கு என்ன சொல்லிட்டாரு? இவன் என்ன பண்ணுவான்? காலை வைக்கணும்ல. எப்படி இந்த தைரியம் வந்தது அவங்களுக்கு? கர்த்தர் சொல்லிட்டாரு, உடனே போயிடுவான். ஏன்? நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை இருக்குது, கானான் தேசத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு ஃபியூச்சர் ஹோப் இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அந்த தேசத்தை கொடுப்பேன்னு. இப்போ இந்த நதி என்ன செய்ய முடியாதுன்னு? அடித்து கொண்டு போக முடியாது. அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஃபியூச்சர் ஹோப்பும் இருக்குது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஏன்? சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வந்த ஆசாமிகள். அவனுக்கு சமுத்திரத்தை பிளந்த ஆண்டவருக்கு நதியை பிளக்க பெரிய காரியமாக கால வைக்கலாம் பாருங்களேன். அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஃபியூச்சர் ஹோப்பும் இருக்குது. வெளிப்பாடு கொடுப்பது நமக்கு என்ன தெரியுங்களா? ஃபியூச்சர் இட்ஸ் எ ப்ராஃபிட்டிக்கல் புக். ஆனால் அதே நேரத்தில் என்ன? எதிர்கால நம்பிக்கையும் கொடுக்கிறது, கடந்த காலத்தில் நமக்குள்ள அனுபவத்தையும் சுட்டி காட்டுகிறது. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது ஓடுறான். ஓடும்போது பார்த்தா ஒரு கவனத்தை விட்டு ஓடுறான். அவன் என்ன பண்ணுறான்? ஈட்டி பட்டையும் ஷீல்டெலாம் கொண்டு வரான். என்ன தைரியத்தில்ப்பா நீ ஓடுற?
சவுல்ட்ட அவன் சொன்னான், ராஜா, என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, மறக்காமல் ரெண்டுக்கும் தாடி இருந்தது. சிங்கத்துக்கும் தாடி இருந்தது, இந்த தாடி இல்லை, பெரிய தாடி. அது தாவீது பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு பெரிய தாடி இருந்திருக்குது. சிங்கத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் தாடிக்கும் சம்மந்தமே கிடையாது. சிங்கத்துக்கும் ஆட்டுக்காவர் அப்பப்போ எப்போ தாடி முளைக்கும். இது சிங்கத்துக்கும் கரடிக்கும் எதுக்குடா தாடின்னு கேட்டால், தாவீது ஒரு நாள் வருவான், அவன் பிடிச்சி அடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு தாடி வேணும்னு முதல்ல கத்த தாடி வச்சுருக்கா பாருங்களேன். கோலியாத்து வரும்போது இவன் சொல்கிறான், ராஜா, ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு விஷயம் ஒரு கரடி, நான் என்ன பண்ணேன், அதை என் கையினால் அடித்தேன், அது என்னை தாக்கும்போது என்ன பண்ணேன், அதை கிழித்து நான் கொண்டேன். இந்த பெலிஸ்தியனும் அதில் ஒன்றை போல் இருப்பான்னு சொன்னாலே அவனுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது, ஃபியூச்சர் ஹோப் இருக்குது. இப்போ கோலியாத்தை மிதிச்சான் பாருங்களேன். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். தெர் இஸ் அ ப்ராஃபட்டிக்கல் புக், மிக அற்புதமானது. சரி, அடுத்து ஒன்றை கவனித்தோம், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் புக். என்ன புத்தகம் இது? ஆசீர்வாதத்தின் புத்தகம். தயவு செய்து இது பயமுறுத்துகிற புத்தகம் நினைக்காதீங்க. 7 மகிமையான, அதாவது எது உண்மையான ஆசீர்வாதமோ அதை அற்புதமாக கர்த்தர் எழுதி கொடுத்த ஒரு புத்தகம். ஒன்று மத்தேயு 5ஆம் அதிகாரம். அடுத்தது என்ன தெரியுங்களா, பைபிளில் முழுவதும் பார்த்தீங்கன்னா 39 பாக்கியவான்கள் இருக்காங்க. பாக்கியவான் எழுதப்பட்டோம். உதாரணமாக சங்கீதம் 1 பார்த்தீங்கன்னா, இரவும் பகலுக்கு வேதத்தை தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 32:1 எவனுடைய மீதுகள் மன்னிக்கப்பட்டதோ அவனுடைய அக்கரங்களை கர்த்தர் என்ன அவன் பாக்கியவான். அப்படின்னா இந்த பாக்கியவான் 39 பேர் எடுத்து பார்த்தாலும் ஒருத்தன் கூட வீடு உள்ளவன் கார் உள்ளவன் பாக்கியவான் பைபிள் எழுதலை. ஆனால் 39 பிளெஸ்ஸில் ஒருத்தன் கூட மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் அடிப்படையில் அவன் ஆசைப்படும் சொல்லப்படலை. வெளிப்படுத்தின விசேஷம், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் புக். இது சாபத்தோ இல்லை பயமுறுத்துவதற்காக எழுதப்பட்டதில்லை. நம்ம உண்மையான ஆசீர்வாதத்தை, மெய்யான ஆசீர்வாதத்தை சபை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எழுதி கொடுத்தது. அடுத்து வந்து கவனித்தோம், இட் இஸ் அ ரெலவென்ட் புக். இது ஒரு போலியான வாக்குறுதியில் கொடுத்து நம்ம ஏமாற்றுவதற்கு இல்லை. இது நமக்கு எல்லா விதமான இசைவோடு என்ன கொடுக்கப்பட்டது, சீக்கிரமாக வருவேன்னா உடனே வந்துடும் அர்த்தம் இல்லை, வரும்போது ஃபாஸ்ட்டாக வரும், வேகமாக வந்துடுவேன். அதாவது அந்த நேரத்தில் மனம் திரும்புவதற்கோ ஆண்டவரே சாரியம் கேட்கறதுக்கோ வாய்ப்பே இருக்காது. அடுத்து வந்து கவனித்தோம், இட்ஸ் எ மெஜஸ்டிக் புக், இட்ஸ் எ த்ரோன் புக், ராஜரீகமான புத்தகம். அடுத்தது கடைசி அவனை கவனி, இட்ஸ் எ யூனிவர்சல் புக், முழு உலகத்துக்கும், சபைக்கு மாத்திரமல்ல. அப்படின்னா உலகம் இன்றைக்கு வெளிப்படுத்தும் விஷயம் கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல யார் தெரியணும், நாமும் தெரிஞ்சுக்கணும். நாம் தெரிந்து கொண்டால்தான் அவனுக்கு சொல்ல, உன்னை பற்றி எங்கள் பைபிளில் எழுதியிருக்குது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நம்புகிறேன். அலெக்சாண்டர் த கிரேட் இருந்தான் இல்லையா, மாவீரன் அலெக்சாண்டர். அவன் என்ன பண்ணுறான், முழு உலகத்தையும் வெற்றி கொள்ளணும்னு சொல்லி வேகத்தோடு போயிட்டுருக்கிறான். போகும்போது அவன் ஈஜிப்டை நோக்கி படையெடுத்து போகிறான். போகும்போது நடுவில் சின்ன பாலஸ்டைன் இருக்குது. பாலஸ்தீனா சின்ன குட்டி நாடு, அது மற்ற உலக நாட்டில் பார்க்கும்போது ஒரு சுண்டைக்காய் அவ்வளவுதான். ஆனால் என்ன பண்ணால் வேகமாக பாஸ் பண்ணி போகும்போது சும்மா போகிறது ஒரு தலைவர் தட்டு போகலான்னு வரும்போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அப்போது இருந்த பிரதான ஆசாரியர்கள், அன்றைக்கு இருந்த ஆசாரியர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, தானியல் புக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணான்னா, அவன் யுத்தத்துக்கு வருகிறான், இவங்க பைபிளை தூக்கி போனாங்க. போயிட்டு அவன்கிட்ட காட்டினாங்க, இருங்க உங்களை பற்றி எங்கள் பைபிளில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரு. கிரேக்க நாட்டில் ஒரு ராஜா வருவான், அவன் உலகத்தில் அநேக பகுதிகளை அவன் வெற்றி கொள்வான்னு சொல்லி உங்களை பற்றி பைபிளில் எழுதியிருக்குது. மாவீரன் அலெக்சாண்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டான், என்னை பற்றி எபிரேயர்களுடைய புஸ்தகத்திலையா? அவன் சொன்னான், நாட்டோட யுத்தம் பண்ணாதடா, இனிமேல் இவன்ட்ட வரி வசூலிக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் என்ன பண்ண மானியமாக கொடுத்துட்றாத்தையும். கவனித்துக் கொள்ளுங்கள், உலகத்து மனுஷனுக்கு பைபிளில் உன்னை பற்றி எழுதியிருக்குன்னு சொன்னால் அவன் மிரண்டே போயிடுவான். ஆஹா, நமக்கு நம்ம பற்றி எழுதுனதே தெரிய மாட்டேங்குது, அப்புறம் அவனை பற்றி நம்ம எங்கே சொல்ல போகிறோம்? ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். எப்படி இவ்வளோ நேரம் கேட்காம இருக்குன்னு தான் பார்த்தேன். ஐயா வஸ்திரம், ஆமாம், நீதியின் சால்வை, ரட்சிப்பினாலே வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது தான். கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நிகழ்காலம் பாவம் மேற்கொள்ளாமல் இருக்கிற வாழ்க்கை, எதிர்காலத்தில் பாவமே இல்லாத இடத்துக்கு போகிற வாழ்க்கை. இந்த 3 தான் ரட்சி. அப்படிப்பட்ட மரணத்தின் நிலவரங்களை ரட்சித்தார், ரட்சிக்கிறார், இன்னும் ரட்சிப்பார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட மரணத்தின் நிலவரங்களை தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார். ரட்சிப்பு 3 காலங்களுக்கு, இந்த 3 காலமும் சேர்ந்தது தான், சரியா? அதனால் ரட்சிப்பினாலே, வஸ்திரங்கிறது ரட்சிப்பினாலே
அது அவனுடைய வாழ்க்கை முறை கடந்த காலங்கள் மன்னிக்கப்பட்டவன், நிகழ்காலத்தில் பாவம் செய்யாதவன், எதிர்காலத்தில் பாவம் என்கிட்ட வராதுங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறவன். சரியா? ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். வெளிப்பட்ட விசேஷத்தோட அறிமுகமாக நாம் இன்றைக்கு இந்த புஸ்தகத்தை பற்றி 7 கருத்துக்களை கவனித்திருக்கிறோம். வருகை தாமதித்தால் அடுத்த முறை சந்திக்கும் போது இந்த 1ஆம் அதிகாரத்தை நாம் கவனிப்போம். சரியா? எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதுவரைக்கும் வெளிப்பட்ட விசேஷத்தை நான் ஆழ்ந்து படிக்கலை, இதுவரைக்கும் சும்மா ஏதோ படிக்கணுங்கிறதுக்காக படித்தேன் அப்படி நினைப்பீங்கன்னா இன்றைக்கு அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இது என்னை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகமாச்சே, என் மூலமாக உலகத்துக்கு எழுதப்பட்ட புஸ்தகமாச்சே. இதை நான் சாதாரணமாக படிக்கக்கூடாது, இதை ஆழ்ந்து தான் படிக்கணும், தியானத்தோடு தான் படிக்கணும். எத்தனையோ பேர் சுரமண்டலத்தை வாசித்திருப்பாங்க, ஆனால் சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடலை. ஆனால் தாவீது வாசித்தால் அசுத்தாவி ஓடிச்சு. ஏப்பா ஓடிச்சுன்னு கேட்டால் அதை தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம், அதுதான் பேய் ஓடுது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதற்கே ஒரு தியானம் வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு தியானம் வேண்டாமா? ஆகையால் தியானத்தோடு படிங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்ற உங்கள் மூலமாக நீங்கள் இருக்கிற சபையில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தரால் கொண்டு வர முடியும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.